ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு முன்பாய் நிற்கும்படியாய் தேவன் எனக்கு தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். இந்த 3 நாட்களும் உங்களோடு கூட வந்து தேவனுடைய வேலையை நிறைவேற்றும்படியாய் தேவன் எனக்கு ஒரு அனுமதி தந்தார். அதற்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். என்னை தன்னுடைய உடன் ஊழியக்காரனாய் நினைத்து இந்த வயல் நிலத்தில் வேலை செய்யும்படி எனக்கு அனுமதி தந்து அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாஸ்டர் நேசமணி அவர்களுக்கு என் நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். கர்த்தருடைய தூதுவனாய் செய்தியாளனாய் என்னை ஏற்றுக்கொண்டு கூடி வந்த உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு முறை நம்ம சந்திப்போமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாரும் பரலோகத்தில் ஒன்றாய் சந்திக்கும்படியாய் நீங்கள் தொடர்ந்து பிரயாசப்படுவீர்களா? அப்படி பிரயாசப்படும்படியாய் உங்களை நான் மன்றாடுகிறேன். பல வருஷங்களுக்கு முன்பு இருளடைந்த சூழ்நிலையில் இருந்த இந்த இடத்துல ஒரு விளக்கை தேவன் ஏற்றி வைத்தார். பல மழை வெள்ளம் போன்ற சூழ்நிலைகள் மோதிய போதிலும் அது அசையாமல் அந்த விளக்கை அவர் பாதுகாத்தார். ஏனென்றால் அது கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பல நெருக்கடியான சூழ்நிலைகள், புயல் போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் கடந்தும் யெகோவா நிசியாய் இந்த வெற்றி கொடி இங்கே பறந்து கொண்டிருக்கிறது. நெறிந்த நாணலை மறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிற ஆண்டவர் இந்த விளக்கை இதுவரைக்கும் பாதுகாத்து உங்கள் முன்பு எரிய விட்டிருக்கிறார். இந்த வெளிச்சத்திலே நீங்கள் கழுகுவீர்களா? அழைத்த ஆண்டவர் வரும் வரையிலும் இந்த விளக்கு இன்னும் சற்று பிரகாசமாகவே எரிய தேவன் உதவி செய்வாராக. பகல் காலம் இருக்கும் மட்டும் நீங்கள் வெளிச்சத்தில் நடவுங்க. நாட்கள் பொல்லாததானால் காலத்தில் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் நன்மைக்காய், உங்கள் ஆசீர்வாதத்திற்காய் இன்னும் இந்த விளக்கு எரியட்டும். நீங்களும் மகிமைக்கு ஆயத்தப்படுவீர்களாக. ஹல்லேலூயா. இந்த நாளின் சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். யோவான் 16:33. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய 3.5 ஆண்டு ஊழியத்தை முடித்துவிட்டு அன்புக்குரிய சீடர்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய கடைசி சந்தர்ப்பத்தில் அவர் சீடர்களுக்கு கொடுத்த ஒரு ஆலோசனையை நாம் இங்கே பார்க்கிறோம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வெற்றி முழக்கமாய் தன் ஆயுள் காலத்து தன் ஊழியத்தை முடிச்ச ஆண்டவர் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்ற உண்மை செய்தியை விட்டு தேற்றி விட்டு போகிறார். ஒரு தலைவன் கடந்து செல்லும் போது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லிட்டு போனா அந்த தொண்டர்கள் எப்படி நிலைநிற்பாங்க என்று நாம் குழம்பி போகக்கூடும். ஆனால் ஆண்டவர் உண்மையானதை சொன்னார், அதை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். இயேசு முதலாவது சொன்னார், 33.5 ஆண்டு தான் வாழ்ந்திருக்கிறேன், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். 33.5 ஆண்டில் வாழ்வின் நடு வயதில் சிலுவையில் படுகொலை செய்யப்பட்ட ஒரு மனிதன் வெற்றியாளனாக இருக்க முடியுமா? ஒரு கைதியை போல படுகொலை செய்யப்பட்ட மனிதன் வெற்றியாளனாக இருக்க முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்படலாம். இந்த உலகத்தை பொறுத்த முறையில் வெற்றி என்பது நிறைய பணத்தை சம்பாதித்தான், அது பெரிய வெற்றி. உயர்ந்த பதவிகளை பிடித்து கொண்டான், அது பெரிய வெற்றி. நீண்ட ஆயுள் வாழ்ந்தான், அதுதான் உண்மையான வெற்றி என்று இந்த உலகம் நினைக்கிறது. ஆனா இயேசு சொன்னார், மார்க் 8ஆம் அதிகாரம்
36, 37 வசனத்திலே சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான்? இந்த உலகம் முழுவதையும் அவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் மேன்மையாய் மகிமையாய் எண்ணப்படுகிற அனைத்து காரியங்களையும் அவன் அடைந்து கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கல்லறைக்கு போனா அது பெரிய வெற்றியா? அப்படிப்பட்ட வெற்றிகளை குறித்து ஆண்டவர் பேசவில்லை. அழிவுக்குரிய எலும்பும் சதைமான உடலின் வெற்றி பற்றி இயேசு பேசவில்லை. கல்லறைக்கு போகிற இந்த உலகியலின் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் பேசவில்லை. அவர் இதை கிடந்தவர் ஆத்மீக வெற்றியை பற்றி பேசினார். வாழ்ந்தது 33.5 ஆண்டுதான். அவர் பிதாவின் சித்தத்தை முடித்து அவர் பெற்ற வெற்றி எந்த மனிதனும் எட்ட முடியாத பிரம்மாண்டமான வெற்றி. சங்கீதங்களின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 10 13 வரை வசனங்களை நாம வாசிக்கும் போது, ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நெர்முடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறோம். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை, அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்ளுகிறார்கள். இந்த உலகத்தின் வெற்றிகளை இங்கே பார்க்கிறோம். மனிதனுடைய உண்மையான நிலைமை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். உலகத்தின் பணத்தை சம்பாதிக்கிறதற்காக, பெரிய பெரிய பதவிகளை பிடிப்பதற்காக மனிதர்கள் என்னவெல்லாம் நாடகம் ஆடினார்கள் என்பது நாம கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். ஏதோ ஒரு கட்டத்தில் எல்லா நாடகம் முடிந்து ஆடி அடங்குகிறதா என்று சொன்ன வண்ணமாக, ஆடி அடங்கும் வாழ்க்கைடா என்று சொன்னது போல ஆடி அடங்கி போனதெல்லாம் நாம பார்த்தோம். அவர்களை பின்பற்றுகிறவர்கள் எல்லாம் எங்கள் இமயம் சரிந்தது, விளக்கு அணைந்தது, வெடிவெள்ளி அஸ்தமித்தது என்றெல்லாம் தெருமுனைகளில் எழுதி போட்டாங்க. இதுதான் உலக வாழ்க்கையின் வெற்றி. இப்படிப்பட்ட வெற்றியை குறித்து ஆண்டவர் நம்மிடத்தில் பேசவில்லை. பெரிய வெற்றிகளை பெற்றவர்கள், விளையாட்டு வீரர்கள் வாழ்வின் மறுபகுதியில் 2வது பகுதியில் கடுமையான போதையில் சிக்கி வாழ்வை முடித்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் எல்லா சம்பாதிச்ச பணத்தை இழந்து கடனாளியாய் மரித்து போன உலகின் பிரபலமான பாடகனை நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். வாழ முடியாம பெற்றுவிட்ட வெற்றி பதக்கங்களை விற்று வறுமையை கழித்தவர்களை குறித்தும் நாம் செய்திகளிலே வாசித்திருக்கிறோம். எகிப்தின் பேரரசர்கள் இறக்கும் போது அவர்கள் உடலை பதப்படுத்தி அவர்கள் உடைமைகளையும் உடனிருந்தவர்களையும் குதிரைகளையும் எல்லாம் சேர்த்து அடக்கம் பண்ணிடுவாங்களாம். ஒரு மறுமை சூழ்நிலைக்கு போறாங்க, அதை அனுபவிக்கிறதுக்கு இது எல்லாம் வேணும்னு சொல்லி அவ்விதமா அடைச்சு வச்சு அடக்கம் பண்ணி விடுவாங்களாம். ஆனா தற்போது அகழ்வாராய்ச்சி செய்யும் போது அந்த உடல்கள் எல்லாம் மண் வடிவம் பெற்று மற்ற பொருட்கள் எல்லாம் வைக்கப்பட்டபடி வைச்ச இடத்துல அப்படியே இருந்ததை கண்டாங்க. யாரும் எதையும் பயன்படுத்தி இருக்கவில்லை. உலகத்தின் வெற்றிகளின் உச்சகட்டம் இதுதான். உலகத்தின் வெற்றிகளின் மேக்சிமமான நிலைமை இதுதான். இதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் இயேசு இப்படிப்பட்ட வெற்றியை குறித்து பேசவில்லை. இயேசு பெற்ற வெற்றிகள் என்ன? நாம் அதை தொடர்ந்து பார்க்கிறோம். முதலாவதாக அவர் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை பெற்றுக் கொண்டார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இயேசு சொன்னார், பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்தவன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். தேவன் அவரை ஒரு நிபந்தனையுடனே கூடிய ஒரு நிலையிலே அவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்குள்ளே நாம் வரும்போது,
வரும்போது ஏசாயா 53:12 வசனம் சொல்லுகிறது, அவர் தம் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். அவர் தம் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றுவார். அநேகரை விடுவிக்கும்படியாய் தம்மை பாவ நிவாரண பலியாய் ஒப்பு கொடுப்பார். அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து கொள்வார். அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்வார். அவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் என்ற நிபந்தனையின் அடிப்படையிலே தேவன் அவருக்கு பாவங்களை மன்னிக்கிற ஒரு அதிகாரத்தை அவர் கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷம் 1:21 வசனத்துக்கு வரும்போது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற ரட்சகராய் ஒரு வெற்றி வேந்தராய் அவர் வலம் வந்தார். ஏதோ அக்கிரமம் செய்கிறவர்களை அழிக்கிறதற்கல்ல, புறக்கணிக்கப்பட்டவர்களை எறிந்து விடுவதற்கல்ல, அவர்களை அணைத்து எடுத்து பிதாவின் சமூகத்தில் கொண்டு நிறுத்துகிற ஒரு வெற்றி வேந்தராய் அவர் உலகத்தில் வலம் வந்தார். யோவான் 1:29 சொல்லுகிறது, யோவான் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்படிப்பட்ட வேற ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் கேள்விப்பட முடியாது. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க மனிதர்களை விடுவிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் ஒருபோதும் வேறு இடத்துல நீங்க பார்க்க முடியும். அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மாத்திரம்தான் பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 20:28 வசனத்தில் வரும்போது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாய் தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அவர் ஊழியத்தை வாங்க வரவில்லை, அவர் தலைவர் பதவி எடுக்க வரவில்லை, அவர் ஊழியம் செய்ய வந்தார். பிதா தமக்கு கொடுத்த வேலையை செய்து நிறைவேற்ற வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். மதிப்போ மரியாதையோ தேடாம அநேக ஆத்துமங்களை மகிமையில் கொண்டு சேர்க்கும்படியாய் பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனால் அவர் பெற்றுக்கொண்ட வெற்றி என்ன தெரியுமா? பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம். உலகம் இருக்கிறது வரைக்கும் நமக்காய் பரிந்து பேசக்கூடிய அதிகாரத்தை பெற்று பிதாவாகிய தேவனிடத்திலே வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவர் பெற்றுக் கொண்டார். இயேசுவின் பாடுகளின் பலன், அவன் உபத்திரவத்தை சகித்ததன் பலன் ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்தது. அநேக ஆத்துமாக்களை இருளிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு மகத்துவமான வெற்றியை கொடுத்தது. உலகத்தின் மனிதர்கள் பெற்றுகிற வெற்றி இப்படிப்பட்ட ஒரு வெற்றி தானா? ஆத்துமாக்களை விடுவிக்கிற வெற்றி தானா? பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கிற வெற்றி தானா? மனிதர்களை மகிமையிலே கொண்டு சேர்க்கிற வெற்றி தானா? இல்லை 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 இல்லை, ஒருபோதும் இருக்கவில்லை என்பதுதான் உண்மை. இயேசு பெற்ற முதலாவது வெற்றி பாவ மன்னிப்பை கொடுக்கிற அதிகாரத்தின் வெற்றி. இரண்டாவதாக பிலிப்பியர் 2:8-9 வசனங்களுக்குள் வரும்போது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். தேவ தூதரை விட மேலான நிலையில் இருந்து தேவ தூதரை விட கீழான நிலைக்கு இறங்கி வர அவர் ஒப்புக்கொண்டார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவர் பாடுகளை சகித்தார், சிலுவைகளை சகித்தார். மரண பரியந்தம் சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டதனால் பிதாவாகிய தேவன் எந்த அரசியல் தலைவனுக்கும் வேறு எந்த பிரதானிக்கும் கொடாத ஒரு மகிமையை, ஒரு மேலான நாமத்தை அவருக்கு தேவன் கொடுத்தார். இயேசுவின் பிரதான தூதனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 3:22 வசனத்துக்கு வரும்போது, அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு தேவன் அவரை உயர்த்தினார் என்றால், உலகத்தில் உள்ள எல்லா அதிகாரங்களுக்கு மேலாக, தேவ தூதர்களின் அதிகாரங்களுக்கு மேலாக அவர் உயர்ந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 12:2 வசனத்துக்கு வரும்போது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாம, அவமானத்தை பெரிதுபடுத்த
போகாம சிலுவையை சகித்தார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருந்தார். ஹல்லேலூயா. உபத்திரவங்களின் பலன் என்ன, பாடுகளின் பலன் என்ன என்று பார்க்கிறோம். தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார இருக்கிற அளவுக்கு அவர் வெற்றி பெற்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்துக்கு வரும்போது, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட இருக்கும்படி நான் அருள் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. நான் மட்டும் வெற்றி பெற்றேன் என்கிறதல்ல, அநேகரை வெற்றியாளனாய் நான் மாற்ற போகிறேன். அநேகரை பிதாவின் சமூகத்துக்கு நான் கொண்டு சேர்க்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் மகிமை என்னன்னு பாருங்க, பாடுகளின் விளைவு என்னன்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துக்கு வரும்போது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு பெற்ற வெற்றி பிரம்மாண்டமான வெற்றி தான். சிலுவையின் பலன் மிக பிரம்மாண்டமானது தான் என்பதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களுக்குள்ளே நாம வரும்போது ஆண்டவர் சொன்னார், அன்றி மனுஷகுமாரன் தகத மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வருவார், தமது மகிமை உள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாய் சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாய் பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரிப்பார் என்று சொல்லுகிறார். உலகத்தின் முடிவிலே அவர் நியாயாதிபதியாய் உட்கார போகிறார். ஹல்லேலூயா. சிலுவையின் வெற்றி நியாயாதிபதியாய் அகில உலக மனிதர்கள் அத்தனை பேரையும் நியாயாதிபதியாய் அவரை உட்கார செய்திருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்துக்கு நாம் வரும்போது, அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் என்று அவருடைய சீடராகிய பேதுரு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசுவை நியாயாதிபதி எது என்று அறிவிக்கும்படியாய் அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அந்த அதிகாரத்தை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆம், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் அதற்கு தகுதியான மகிமைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் உலகத்துக்கு சரணடைந்திருந்தால், பதவிகளுக்கு சரணடைந்திருந்தால், பணத்துக்கு சரணடைந்திருந்தால், புகழுக்கு சரணடைந்திருந்தால் இப்படி ஒரு வெற்றியை அவர் பெற்றிருக்க முடியாது. ஒரு நாளும் பெற்றிருக்க முடியாது. அவர் ஞான ஸ்நானம் பெற்று கரையேறினார். பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு நடத்தும் போது பிசாசு வருகிறான். ஊழியத்தின் தொடக்கத்தில் பிசாசு வருகிறான். உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்துகிறான். உலக சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவைகளின் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரம், இவைகளின் மகிமை, அவைகளை உனக்கு தருகிறேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனை கொடுக்கிறேன், நீரனை பணிந்து கொண்டான், எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போச்சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவனை துரத்தி அடிக்கிறார். உலகத்தின் உயர்ந்த ஸ்தானங்களில் நான் உன்னை உட்கார பண்ணுவேன் என்று பிசாசு உலகம் முழுவதும் முழங்குகிறான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அநேகர் இந்த பொய் வார்த்தையை நம்பி அவனுக்கு சரணடைந்திருக்கிறார்கள். உலக மேன்மைகளுக்கு சரணடைந்திருக்கிறார்கள், பணத்துக்கும் பதவிக்கும் சரணடைந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு சரணடையவில்லை. அவர் சரணடையவில்லை. அவருடைய வெற்றியின் பின்னணி எங்க இருக்கு பாத்தீங்களா? உலகத்துக்கு சரணடைந்திருந்தோம் அவர் இந்த வெற்றிகளை பெற்றிருக்க முடியும். யோவான் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகம் உங்களை பகைக்க மாட்டார், உங்களை பகைக்காது. ஒரு சின்ன காரியத்தை சொல்றார், அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று
நான் சாட்சி கொடுக்கிறதுனால என்ன பகைக்கிறது? ஹல்லேலூயா. நீங்க உலகத்தோட அட்ஜஸ்ட் பண்ணி போனா தலையை காட்ட வேண்டிய இடத்துல தலையை காட்டிக்க வேண்டியது, வாழை காட்ட வேண்டிய இடத்துல வாழை காட்டிக்க வேண்டியது. இப்படியே போயிட்டா யாரும் உங்களை பகைக்க மாட்டாங்க, யாரும் உங்களை எதிர்க்க மாட்டாங்க. இயேசு சொல்லுகிறார், என்னால இந்த மாதிரி எல்லாம் முடியும். உலகத்தின் கிரியைகள் பொல்லாப்புதான், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாப்புதான். நான் சாட்சி கொடுக்கிறதுனால, நான் அதை வெளிப்படுத்துறபடினால இந்த உலகம் என்னை பகைக்கிறது, என் மேல் எரிச்சலோ இருக்கிறது என்று சொல்லுகிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், ஆகிலும் நான் முழுக வேண்டியவர் ஸ்நானம் இருக்கிறது, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். சிலுவையில நிறைவேற்றி முடிக்க வேண்டிய அந்த கடைசி காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார். எல்லாம் முடிச்சுட்டு நான் தலை முழுகணும், அது வரைக்கும் நான் என்ன பாடுபடுறேன் தெரியுமா? ஏசு ரொம்ப சமாதானமான சூழ்நிலையில வேலை செய்யல, ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில தான் அவர் வேலை செய்திருக்கிறார். அவர் சிலுவையின் அனுபவத்தை அவர் ஸ்நானம் பண்ண சொல்றார். நான் தலை முழுகணும். அதை லூக்கா மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம் 32 38 வரை பார்க்கும்போது அவர் தன்னுடைய சிலுவை பாதையை குறித்து பேசினார். கடைசியில கேட்டார், நாம் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் வரக்கூடுமான்னு கேட்டார். அது ஒரு கடினமான காரியம்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்படி அவர் நெருக்கத்தின் வழியாய் அவர்கள் கடந்து போகிறார்கள். ஒரு கலவரத்தனமான சூழ்நிலையில் தான் இயேசு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷ குமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொன்னார். பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் இருந்து சகலத்தையும் படைத்தவர் சொல்லுகிற வார்த்தை, எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. எங்க தலை சாய்ச்சாரம் தெரியுமா? சிலுவையிலே தலையை சாய்த்து ஜீவனை விட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் பாடு வழியாய் கடந்து போனார். பல முறை அவரை பிடித்து கொல்ல கொண்டு போயிருக்கிறாங்க. எப்போதும் சாவு பயம் அவரை துரத்தி கொண்டிருந்தது. ஆபத்தான நிலையில தான் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். சிலுவையிலே தொங்கும் போது சொன்ன வார்த்தை, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். யோவான் 19:30 முடிஞ்சிட்டப்பா, நான் முடிச்சிட்டேன்ப்பா, எப்படியோ நான் முழுமையா முடிச்சனே, அது பெரிய சந்தோஷம் தான். சிலுவையிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றி அவர் முடிக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இயேசு பிதாவிடத்தில் சொல்லுகிறார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன் என்று நிறைவாய் அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 6:38 சொன்னார், நான் என் விருப்பம் செய்ய முடியாது, என் அனுப்புனவருடைய சித்தத்தின்படி செய்யதான் இந்த வானத்திலிருந்து நான் இறங்கி வந்தேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாடுகளின் பாதையில் நடந்து தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். தேவ சித்தமான பாதையில் நீங்களும் நானும் நடப்போம் என்று சொன்ன பாடுகளும் உபத்திரவங்களும் அவமானம் வருவது கட்டாயமான காரியம். ஹல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுகிறது என்றால் அது ஒரு ஆடம்பரமான மார்க்கம் இல்லை, அது சுகபோகமான மார்க்கம் இல்லை, அது பாடுகளின் பாதை என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் அறிவித்து விட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 உலகத்தின் சித்தத்தை செய்யாம பிதாவின் சித்தத்தை செய்கிறதுனால வருகிற மேன்மை என்ன தெரியுமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, இந்த உலகமும் அதன் இச்சையும் அழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அதுபோலதான் அவரை போல தேவ சித்தம் செய்கிறவர்களும் சதா காலம் உயிரோடு இருக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்கிறவன் என்னன்னைக்கு நிலைத்திருப்பான். உலக சித்தம் செய்கிறவன் சீக்கிரமா வாடி போவான் என்பது நமக்கு நன்றாய் தெரிந்த விஷயம். ஹல்லேலூயா. ஆம், பிரத்யட்சமாக மிக சரியாக இயேசு உலகத்தை ஜெயித்தார். உலகத்தின் சித்தத்தை அடைந்து செய்து உலக மகிமை அடைய பிசாசு அழைத்திருந்தான். ஒருவேளை அவர் தேவ சித்தம் செய்யாமல் பிசாசின் சித்தம் செய்திருந்தான் ஒரு மன்னராக வாழ்ந்திருக்க கூடும். இந்த பாடெல்லாம் வந்துடாம ஒருவேளை இருந்திருக்கலாம். சிலுவைக்கு அவர் போக முடியாம இருந்திருக்கலாம். அதை அவர் விரும்பவில்லை. உலகத்தின் சித்தத்தை செய்து கல்லறைக்கும் மலர் வளையங்களுக்கும் அடிமையாவதை சரணடைவதை விட தேவ சித்தத்தை செய்து நித்திய கன மகிமை அடைய அவர் விரும்பினார். ஹல்லேலூயா. அதே நோக்கத்தோடு தான் கல்லறையிலும் மலர் வளையத்திலும் முடிக்கிறோம். ஜீவ கிரீடத்தை பெற்று
முடிக்கும்படி நம்மையும் தேவ சித்தம்படி செய்ய அழைக்கிறார். பாடுகளை சகிக்க வரும்படி அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் 18-19 வசனத்துக்கு வரும்போது, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்பதை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு விசுவாசியை நீங்க உபத்திரவப்படுத்தணும், ஒரு ஊழியக்காரனை நீங்க உபத்திரவப்படுத்தணும், அது விசுவாசியா இல்லை, ஆண்டவரை உபத்திரவப்படுத்துகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. சவுலிடத்துல சொன்னார், சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். ஹல்லேலூயா. நீ யாரோடு யுத்தம் பண்றான்னு உனக்கு தெரியும், என்னோடு நீ யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாய். விசுவாசிகளோடு சொல்லல, என்னோடு நீ யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பகைக்கிறதுக்கு முன்ன என்ன பகைச்சாச்சு, ஆண்டவரை பகைச்சிட்டு அப்புறம் நீங்க எந்த கூட்டத்துக்கு போனா என்ன, எந்த மார்க்கத்துக்கு போனா என்ன. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஏன் உலகம் உங்களை பகைக்க தெரியுமா? நான் உங்களை உலகத்திலிருந்து பிரிச்சு எடுத்திருக்கிறேன். நீங்க என்ன உலகத்தார பாரி வாழக்கூடாது, தேவ சித்தம் செய்து வாழணும். அதுக்காக நான் உங்களை பிரித்து எடுத்ததுனாலதான் இந்த உலகம் உங்கள் மேல எரிச்சலா இருக்கு. இந்த உலகத்திலிருந்து உங்களை நான் பிரித்து எடுத்தேன். இந்த அறிவு உங்களுக்கு இருக்கிறதா? உலகத்திலிருந்து பிரித்து எடுத்தார் என்ற அறிவோடு தானே நீங்க வாழறீங்க. பரலோகத்துக்கு போனோம்னு ஆசைப்படுற நீங்க இந்த அனுபவத்துல தானே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. யோவான் 14-15 சொல்லுகிறார், நான் உலகத்தால் அல்லது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நீர் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு 4:4, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களாம். உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பயந்தனா இருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்கிறவர்களா இருந்தோம். இந்த மனநிலையில தான் நம்ம நடக்க முடியும். இந்த மனநிலையில தான் நாம நடக்க முடியும். நாம் மிகவும் விழிப்பா இருக்க வேண்டும், மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுல நாம கலங்க வேண்டியதில்லை, நாம குழம்ப வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. இந்த புவியை ஒரு சொந்த மல்லவென்று இயேசு என்னே சர்மோழ்ந்தனரு. இந்த புவியை ஒரு சொந்த மல்லவென்று இயேசு என்னே சர்மோழ்ந்தனரு. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கே பங்காய் கிடைத்திடும். இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கே பங்காய் கிடைத்திடும். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை ஆண்டமே, இயேசு அண்ணலை ஆண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு வரும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் சீடருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கதை பேசல, கவர்ச்சியா பேசல, உள்ளத உள்ளபடி சொன்னாங்க. உலகத்துல ஒரு காரியம் செய்யணும்னா நாம எவ்வளவு பாடுபடுகிறோம். பலவேளை அது கிடைக்காம பரிதாபமாய் வாழ்க்கையை முடித்து கொண்டு
போனவர்கள் உண்டு, பாடுகளின் பலனை அனுபவிக்காமல் ஓடி போனவர்கள் உண்டு. அப்படி என்ன பரலோகத்தின் நித்திய கண்ணிய மகிமைக்குரிய காரியங்களை அடையும்படி நாம் உபத்திரவப்படுவதற்கு நாம் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அநேக உபத்திரவங்கள் வழியாய் தான் கடந்து செல்ல வேண்டும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34 38 வரை உள்ள வசனத்திலே வரும்போது, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்க, சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். பட்டயம் எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பெரியவனை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவனுக்கு வீட்டார் தான், அவனுடைய குடும்பத்தார் தான். தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் நல்ல. ஆமா, இது எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு படிப்பிச்சு தந்திருக்கிறதுனாலதான் இது போன்ற சூழ்நிலை எல்லாம் வந்தாலும் நாங்க அசைய போறதில்லை. எங்கள் குருவானவர் எங்களுக்கு இதை நல்லா படிப்பிச்சு தந்திருக்கிறார். நீங்க திட்டுனா என்ன, பரியாசம் பண்ணா என்ன, அடிச்சா என்ன, தூக்கி தூரப்பட்டா என்ன, எங்கள் குருநாதரின் வார்த்தை எங்கள் உள்ளத்துல இருக்கிறது வரைக்கும் நாங்கள் அசைய போறதில்லை. அல்லேலூயா. இது எங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஐயா. ஒன்னும் எங்களுக்கு புதுசு இல்லை. உங்களுக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் வாழ்க்கையில் வரலாம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது வரலாம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மார்க் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீடர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினான் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. சில சந்தர்ப்பத்தில் ஊழியத்தில் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் அந்த ஊழியத்துக்கு வர மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த ஊழியத்துக்கு வந்து எங்க அப்பா பட்ட பாடு எனக்கு தெரியும், என் அம்மா பட்ட பாடு எனக்கு தெரியும், நான் இதுக்கு வரலப்பா, வேற யாரையாவது கொண்டு செய்யட்டும், நீங்க இவ்வளவு பாடெல்லாம் படணுமா சொல்லிவிட்டு ஓடி போன குழந்தைகள் உண்டு. பிறகு ஒரு காலத்துல இந்த வசனம் எல்லாம் படிச்ச பிறகு, ஆகா எங்க அப்பா ஏன் கிடந்து கஷ்டப்பட்டாருன்னு இப்பதானே புரியுது. இந்த மனுஷனுக்கு விவரம் இல்லைன்னு எத்தனை நாள் திட்டி தொலைச்சிருக்கான். இவ்வளவு விஷயம் உள்ளுக்குள்ள இருந்திருக்கு, நமக்கு தான் விவரம் இல்லாம போச்சு. இந்த பிள்ளைகள் உணர்ந்து, ஓஹோ இவ்வளவு பெரிய மகிமை இருக்கா, நமக்கு தெரியாம போச்சு, அப்புறம் திரும்பி வந்திருக்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னை தான் வெறுக்க தயாரா இரு, சிலுவை சுமக்க தயாரா இரு. உன்னை என்னை ரட்சிப்பதற்காக எந்த தெருவழியாய் அற்புதங்களை செய்து தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ராஜாவை போல போனாரோ, அந்த தெருவழியாய் சிலுவை சுமந்து தரையில விழுந்து விழுந்து நம்முடைய ஆண்டவர் செல்லவில்லையா? உன்னை என்னை ரட்சிப்பதற்காக அவர் அவமானத்தை சகிக்கவில்லையா? ஆனா நாம் ஏன் அதை சகிக்க முன் வரவில்லை? நாம் ஏன் இவை சிலுவை சுமப்பதற்கு வெட்கப்படுகிறோம்? நம்முடைய தலைவன் வெட்கப்படவில்லை என்றால் நாம் வெட்கப்பட வேண்டிய அவசியம் தான் என்ன? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலுவையின் அனுபவங்கள் இருக்கிறது. லூக்கா 14:33 ஆண்டவர் சொன்னார், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவை எல்லாம் வருத்த விடாவிட்டோம், எனக்கு சீசனா இருக்க மாட்டோம். பணம் பயிரும் சொத்து பயிரோம்னா ஆண்டவருக்கு சீசனா இருக்க முடியும். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால துரத்தப்படுகிறார்கள், அவருடைய சொத்துக்கள் சூறையாடுகிற அனுபவங்கள் நடக்குது. எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிருவாங்க, ஒண்ணு என்னிடத்துல சொல்லியிருக்காங்க. ஒரு சந்தர்ப்பத்துல எல்லாம் கடவுள் கடவுள்னு சொல்லுவான், அவன் பார்த்துக்கிட்டு அவன் நாம் பார்க்கல, என்ன அழைச்சவர் பார்த்துக்கிட்டாரு. அவ்வளவுதான். இதெல்லாம் பெருசா நினைக்கல. வசனத்துல அறிவு இருந்ததுனால இது ஒன்னும் கவலைப்படல. எல்லாம் அறிவோட அனுபவத்தோட தான் பேசுறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9 14 வரை உள்ள வசனத்துக்குள்ள நாம போனா பவுல் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களை போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர்களாய் எண்ணப்படுகிறோம். நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள், நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்கள், தாகமுள்ளவர்கள், நிர்வாணிகள், கொட்டுண்டவர்கள், தங்க இடமில்லாதவர்களாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினால வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரை
வரைக்கும் உலகத்தின் குப்பையை போல, எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போல ஆனோம். உங்களை வெட்கப்படுத்தும்படி நான் அவைகளை எழுதவில்லை, இப்போது சொல்லவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் இல்லையா? உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. 5 விதமான ஊழியக்காரர்களை தேவன் ஏற்படுத்தினார். முதலாவது அப்போஸ்தலரை, இரண்டாவது தீர்க்கதரிசிகளை, மேய்ப்பர்கள், போதகர்களை, சுவிசேஷங்களை ஏற்படுத்தினார். நாம் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு பூரண புருஷராகும்படிக்கு இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினார். முதலாவது அப்போஸ்தலரை ஏற்படுத்தினார். தம்மோடு இருக்கவும் தம்மிடத்தில் கற்றுக்கொள்ளவும் அவர்களை வைத்திருந்தார். அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்து அவர் அனுப்பினார். அந்த ஊழிய வரிசையில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு உரியவர்களாகிய அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க. நான் மட்டும்னு சொல்லல, அப்போஸ்தலர் அனுபவத்தில் இருக்கிற எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களை போல. ஆமா, ஜூன் மாசம் 1ஆம் தேதி தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதியா நான் இங்க நின்று பிரசங்கம் பண்ணனா அந்த நிலைமை எப்படி இருக்கும்? மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களை போல மிகவும் மனிதர்களிலே தாழ்ந்த அந்தஸ்து, மிக குறைந்த அந்தஸ்துல தான் காணப்படினார். ஊழியக்காரனா பைத்தியக்காரன போலதான் எண்ணப்படுகிறார். எப்படியோ நினைக்கிறாங்க, அற்பமாக நினைக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. நாங்கள் உலகத்துக்கு தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். என்னடா இது ஒரு விசித்திரமான கூட்டம், ஒரு வேடிக்கை பார்க்கறாங்க. அப்போஸ்தலர்களை மற்றவங்க வேடிக்கை பார்த்திருக்காங்க, எங்களை பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. நீங்கெல்லாம் புத்திசாலிகளப்பா, எங்களுக்கு தான் புத்தி இல்லை, எங்களுக்கு அறிவு இல்லை மகனே. மக்களை, எனக்கு அறிவு இல்லாம போச்சு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் பாத்தியா, அவருடைய வசனத்தை படிச்சோம் பாத்தியா, அவருடைய அடிச்சோட்ல நடந்தோம் பாத்தியா, எனக்கு உலகத்துக்குரிய அறிவெல்லாம் போயிடுச்சு. உலகத்துக்குரியதெல்லாம் போச்சப்பா, இருந்ததெல்லாம் போச்சு. இப்ப வேற அறிவு வந்து நிறைஞ்சிருக்கு. பைத்தியக்காரர்களை போல எண்ணப்படுகிறார்கள். இந்நேரம் வரைக்கும் பசியா இருக்கிறான்ப்பா, சரியா சாப்பாடு இல்ல, தண்ணி கிடைக்கல, நல்ல உடை இல்ல, எல்லாரும் குட்டுறாயா, தலையில கொட்டிக்கிட்டு போறான், குட்டுண்டவர்களா இருக்கிறோம். தங்க இடம் இல்ல. எங்கள் சொந்த கையினாலே நாங்கள் பாடுபட்டு உழைச்சு நாங்கள் கர்த்தருடைய வேலையை செய்யறோம். எல்லாரையும் ஆசீர்வதித்து தான் ஜோம் பண்ணி அனுப்புறோம். போனா அவங்க எங்களுக்கு விரோதமான பேச்ச கேட்டீங்கன்னா, யார் யாருக்கு அதிகம் ஜெபித்தோமோ, யார் யாருக்கு அதிகமா உபவாசம் பண்ணமோ அவங்களாலதான் எங்களுக்கு பெரிய பாடு. பாஸ்டர்மாரெல்லாம் சொல்ற காரியம் அதுதான். ஐயா, நாங்கள் யாருக்கா எங்கள் ஜீவனை பாராம தரப்புல நின்னமோ அவங்க தான் எங்களுக்கு வேதனையை உண்டு பண்ணினாங்க, அவங்க தான் பெரிய கஷ்டப்பை கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட பாடுகள் வெளியும் அப்போஸ்தலர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். துன்பப்பட்டு சகிக்கிறோம். யார்கிட்ட சொல்ல முடியும்? ஆமா, அவருடைய இயேசுநாதர் வந்து அவரை காப்பாத்துட்டு, அவருடைய தெய்வம் வந்து அவரை பார்க்கட்டு, ஓ இயேசு கடவுள், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொன்னார் இல்லையா, ஓகே நடக்கட்டு. ஒருத்தட்ட சொல்ல முடியல. கதவை மூட்டி கர்த்தரிடத்தில் கதறுவதை தவிர வேற எதையும் செய்ய முடியாம இருந்திருக்காங்க அப்போஸ்தலர்கள். இந்நாள்வ தூசிக்கிறாங்க. நாங்க ஜெபிக்கிறோம், அப்பா அவர்களை ரட்சிக்கணுமே. கெட்ட வார்த்தை பேசுறாயா, அதை கேட்டுட்டு ஆண்டவரே இவர்களே ரட்சிக்க வேணுமே, இவர்களுக்கு ரத்தம் செஞ்சுனீரேன்னு நாங்க கதறுகிறோம். ஐயோ, இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பை அப்படி பிளாஸ்டிக் பேக்ல சுத்தி எறியறீங்கல்ல, உலகத்தின் குப்பையை போல ஊழியக்காரன் அப்படித்தானே எறிகிறாங்க. ஆமா, வசனத்தை பேசினா அப்படிதான் எறிவாங்க. உலகத்தின் குப்பையை போல எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போல மனம். அல்லேலூயா. என்ன நினைக்கிறீங்க நீங்க? பெரிய அப்போஸ்தலர்னு பட்டக்கு போன்ற கார்ல வராண்டாமா, ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கினாதான் அவன் பெரிய பிரசங்கி. இப்படிதானே கற்பனை கனவுல இருக்கீங்க. உங்களை வெக்கப்படுத்துறேன்னா உங்களை வெக்கப்படுத்தல, நீங்க பெரியமான பிள்ளை இல்லையா, உங்களுக்கு புத்தி சொல்றேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் தெரியுமா இந்த காரியத்தை சொல்றது? யாரு தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் ஆண்டவர் எப்படி அழைச்சாராம்? அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்துல அனனியா என்கிற ஊழியக்காரனுட்டு ஆண்டவர் பேசுறார். என்ன சொல்றார்? அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் நேரடியாக தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறேன். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாரெல்லாம் பல விதமான கதையெல்லாம் பேசுவாங்க. அழைக்கல நடக்கட்டும், சந்தோஷம். இந்த மனுஷனை பற்றி பவுல் அனனியாவிட்ட ஆண்டவர் தரிசனமாய் பேசுறார். அவனை நான் கூப்பிட்டுருக்கேன், நீ ஒன்றும் பயப்படாத, நான் கூப்பிட்டுருக்கேன்.
ராஜாக்களுக்கு சுவிசேஷம் சொல்றேன்னா சாதாரண விஷயமா நினைச்சு பாருங்க. 4 பாவப்பட்டவங்க சேரி பகுதியில் இருப்பாங்க, அவங்களுக்கு இயேசு பற்றி சொன்னா அதே படம் பிடிச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி பெரிய அப்போஸ்தலன்னு காட்டுகிறாங்க. இங்க என்னடா பேரரசனுக்கு முன்னா நின்று பிரசங்கம் பண்ணும்படியாய் அழைக்கப்பட்ட ஊழியக்காரனையா பவுல் இஸ்ரவேலர்களுக்கு பிரசங்கம் பண்ணணும், முரட்டாட்டம் உள்ள ஜாதி அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். இப்படி ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் அவர் சுவிசேஷத்தை என்னுடைய நாமத்தை அறிவிக்கும்படியாய் புறஜாதியாருக்கும் அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட பாத்திரம் சொல்றாரு. தேவன் எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களை போல கடைசியானவனாய் காணப்பட பண்ணினார். ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வு நமக்கு வேணும். நீங்க எங்கேயாவது பஸ்ல போகும்போது 2 கையில விலங்கு போட்டு ஒரு கைதியை 1-2 கைதியை இந்த கோர்ட்ல சப்மிட் பண்றதுக்கு கூட்டிட்டு போவாங்க. 2 பேர் பெரிய நீள துப்பாக்கி, பயங்கர நீள துப்பாக்கியும் கையில வச்சுட்டு 2 பக்கம் நடக்க இவனை விலங்கு போட்டு கூட்டிட்டு போவாங்க. நாம எல்லாம் நினைப்போம் பெரிய கிரிமினலா இருப்பான் போல இருக்கு, பெரிய அக்கிரமம் செய்திருப்பான், அதான் பலமா விலங்கு போட்டு கூட்டிட்டு போறாங்கன்னு நினைப்பீங்க. ஊழியக்காரனாகிய என்ன அப்போஸ்தலர்களாகிய ஊழியக்காரல இப்படி 2 துப்பாக்கி வச்சு ஒருத்தன் கூட்டிட்டு போனா, ஒரு சபை நடத்துற பாஸ்டரை கூட்டிட்டு போனா நீங்க என்னங்க நினைக்க போறீங்க? ஹல்லேலூயா, இவன் ஊழியக்காரன்டா, ஹல்லேலூயா. ஆமா, இவன் ஊழியக்காரனா, இவன் அப்போஸ்தலனா, இவனுக்கு காரியம் எப்படியா, இவனுக்கு குடும்பம் எப்படியா? ஹல்லேலூயா. நீ வந்து பாக்குறியா? 2 வசனம் கடைபிடிச்சு பாக்குறியா? கொஞ்ச நாள் கூட நடந்து பாக்குறியா? ஆண்டவருடைய அடிச்சோட்ல நடந்து பாக்குறியா? அவன் வீட்டுல என்ன நடக்குன்னு பாக்குறியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க சவால் விட்டு பேசுறோம், அனுபவிச்சதாங்க தானே பேசுறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவத்துல ஒரு கைதியை போல அவர் நடத்தப்படுகிறார். விலங்கு போட்டு கொண்டு போறவன் எல்லாம் பாவின்னு நினைச்சிடாது. பெரிய அக்கிரமக்காரன் எல்லாம் சுதந்திரமா இருப்பான், அப்பாவியை பிடிச்சு விலங்கு போட்டு கூட்டிட்டு போவான் போலீஸ்காரன், பெரிய வீரன் மாதிரி. நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், வலை வீசி தேடிட்டோம், பிடிச்சிட்டோம். ஒன்னர்கள் ஒரு பெருசங்க மாதிரி பைபிளை வச்சுட்டு பாம்போல பார்ப்பான், இவன் பார்ப்பான் இவன் அப்பாவியா இருக்கான், பிடிடா பிடிச்சு கட்டிக்கிட்டு போவான். அவன் கிரிமினல் எங்கேயோ இருப்பான் உல்லாசமா 5 ஸ்டார் ஹோட்டல். நீ ஏமாந்துராது. அப்படி நடத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையில தான் இந்த காரியத்துல அப்போஸ்தலர்கள் நடந்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொன்னார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நிறைய பணத்தை சம்பாதிச்சவன் பாக்கியவான் ஆண்டவர் சொல்லல. பெரிய உலகத்தின் காரியங்கள் எல்லாம் வச்சிருக்கவன பாக்கியவான் ஆண்டவர் சொல்லல. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும், வெகடமா தான் இருக்கும். உலகத்தின் சூழ்நிலைக்கு எல்லாம் தலைகளா தான் தெரியும். அல்லேலூயா. ஒரு படத்தை நேரா வச்சா நேரா தெரியும், தலைகளை வச்சா நாம தலைகளா நின்னுதான் பார்க்கணும். சில வேளை இது தலைகளா தான் இருக்குது. ஆமா, உலகத்துக்கு வித்தியாசமா தான் இருக்குது. அல்லேலூயா. சில வேளை ஊழியத்து நிமித்தம் நான் வசனம் பேசுற ஆளு, எனக்கு நெருக்கங்கள்லாம் வந்திருக்கு. நான் கொஞ்சம் சில வேளை கொஞ்சம் கோவப்பட்டு பேசாம உட்கார்ந்துருவேன். அப்ப ஆண்டவர் என்னட்டு என் உள்ளத்துல பேசுவார், என்னையும் இப்படித்தான் பேச சொன்னாங்க, என்னையும் பிசாசு பிடிச்சவன்னு சொன்னா, ஒன்ன சொன்னா நீ ஏன்டா இதுக்கு இவ்வளவு காலம் என்னையே பிசாசு பிடிச்சவங்கிறான், பைத்தியக்காரங்கிறான். இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தானே என் ஊழியத்தை நான் செய்து முடிச்சிருக்கேன். என்ன உனக்கு மட்டும் என்ன பெரிய ரோஷம் வருதுன்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. என்ன சொல்றதுக்குன்னு சொல்லுங்க, என்ன சொல்றதுக்கு? ஓகே ஓகே ரைட், தலைவனை கேட்ட தொண்டனா இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. அப்படியே நாங்கள் கடந்து செல்ல வேண்டியதா இருக்கிறது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியத்தை அவர் படிப்பிச்சு தான் தர வேண்டிய இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19 மற்றும் 21 வசனத்தை படிக்கும் போது, ஏனெனில் தேவன் மேலில் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகிச்சா அதுவே பிரீதியா இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவட்டுகளை தொடர்ந்து வரும்படி அவர் மாதிரியை பெண் வைத்து போனார். அல்லேலூயா. அவர் மாதிரியோ இருந்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அவர் பாடுபடாம, அவர் நகை நனையாம நடந்துகிட்டு நீங்க பாடுபடுங்கள்னு சொல்லல. நான் பாடுபட்டு பார்த்திருக்கிறேன்டா, என் பின்னால வாடான்னு சொல்றாரு. அல்லேலூயா. எல்லாம் எனக்கு தெரியும், இந்த பாடம் தெரியும், இதுக்கு அப்புறப்பட்ட பாடம் தெரியும், வா என் பின்னால வா, நான் கையை பிடிச்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. அவரை நம்பி அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அவருடைய அடிச்சுவட்டுகளிலே நாங்கள் நடக்கிறோம். ஒரு காரியத்தை ஒரு புத்தகத்துல படிச்சேன். ஒரு ஊழியக்காரன் ரொம்ப இப்படி
துக்கம் ஊழியத்து நிமித்தம் வருகிற சூழ்நிலைகளால துக்கத்திலே இருந்தாராம். அப்போது அவருக்கு ஆண்டவர் ஒரு கனவுல ஒரு காட்சியை காண்பித்தாராம். ஒரு அடிச்சுவடு இருக்கிறது, முன்னாலே ஒருவர் நடந்து போன அடிச்சுவடு, அந்த அடிச்சுவட்டுக்கு பின்னால இவர் இன்னொரு நபர் நடந்து போன அடிச்சுவடு தெரிகிறது. ரெண்டு நபர்கள் நடந்து போனோம். எப்படி தரையில மணல் அப்படி அடிச்சுவடுகள் விழுமோ அது போன்ற காரியம் தெரியுது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தோன்னு ரெண்டு மனுஷனுடைய அடிச்சுவட்டுக்கு பதிலா ஒரு மனுஷனுடைய அடிச்சுவட்டு கொஞ்ச தூரத்துக்கு தெரியுது. என்ன நடக்குது? இவ்வளவு நேரம் ரெண்டு பேர் வந்திருக்காங்க, இந்த இடத்துல வந்தோன்னு ஒருவர் ஓடி போனாரா, இங்க என்ன நடந்தது? இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ரெண்டு அடிச்சுவடு. அப்ப இவ்வளவு தூரத்துக்கு என்ன நடந்தது? என்ன நடந்தது ஆண்டவரே இந்த இடைவெளியில்? ஆண்டவர் சொன்னார், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடந்து வந்தோம், ரெண்டு பேரும் தான் வந்தோம். ஒரு கட்டம் ரொம்ப கஷ்டமாயிட்டு, இங்க நீ நடக்க முடியாது, ஒன்ன தூக்கி தோல்ல வச்சுட்டு நான் நடந்து போயிட்டேன். ஒன்ன தோல்ல வச்சுட்டேன், பிள்ளை நீ நடந்துக்கிடாது, பிள்ளை இடுப்புல வச்சிருங்க, நாம நடப்போம், மாறி மாறி வச்சுக்குவாங்க, நீ கொஞ்ச நேரம் வை. இந்த குழந்தை இந்த வெயில நடத்துறது அப்படி, இந்த ரோட்ல நடத்துறது அப்படின்னு நீங்க செய்யலையா? பரலோக பிதா இப்படி செய்ய மாட்டாரா? இதுல ஒன்னால நடக்க முடியாது, நான் ஒன்ன சுமந்துட்டு போறேன். அதனாலதான் கொஞ்ச தூரத்துக்கு ஒரு ஆளுக்கு அடிச்சு விட்டு தான் தெரியுது. அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி அவர் ஒரு சிறந்த மாதிரியை நமக்கு முன்பாய் வைத்து விட்டு போயிருக்கிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களுக்குள் வரும்போது, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படியும் உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமைன்னு நினைக்காம கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்களும் பங்காளிகளானபடியினால் சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. திடீர்னு தீப்பிடிக்குதையா வீடு, என்ன நடக்குன்னு தெரியலையா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா அது வரும், இது கிடைக்குன்னு சொன்னா இங்க அக்கினி வீட்டுல பற்றி எரியுது பாஸ்டர், கவலைப்படாத, அது ஒண்ணும் புதுமையா நினைக்காத, இதெல்லாம் நடக்கும், அதிரடியான காரியம் எல்லாம் நடக்கும், அதிசயமா இருக்கும், திரும்ப முடியும், நிதானிக்கிறதுக்குள்ள அடுத்த அடி விழும். ஹல்லேலூயா. எல்லாம் நடக்கும். அக்கினி மதிலாய் ஆண்டவர் நம்ம சூழல இருப்பார். நான் பார்த்திருக்கேன், என்னென்னாமோ புயல் அடிக்கும், ஒரு 10 அடிக்கு அந்த பக்கம் தான் நடக்கும். ஹல்லேலூயா. அதை தாண்டாம வர்றது ஏன் நான் பார்த்திருக்கேன், ஏன் அதுல வந்து விழுந்துருது, அதுக்கு இந்த பக்கம் வர மாட்டேங்குது. ஒரு அக்கினிமயமான பாதுகாவல் நமக்கு வச்சிருக்கிறார். வலது பக்கம் 1000 10,000 பேர் பக்கங்கள்ல விழுந்தாலும் ஒன்ன அணுகாம ஒரு அக்கினி கோட்டை அவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் தைரியமாக கர்த்தரோடு கூட நடக்க முடியும், பாடுகளின் பாதையிலே நாம் நடக்க முடியும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாதிருக்கிறதுனால ஆச்சரியப்பட்ட உங்களை தோசிக்கிறாங்க. அவங்களோட கடந்து கொலையில பாருங்க, நீங்க வித்தியாசமா வந்துட்டீங்க. ஓ, இவளை தெரியாதோ, இவனை தெரியாதோ, இவர் ரட்சிக்கப்பட்டவரா, இவங்க பரலோகத்துக்கு போறாங்களாமா, நாங்க எல்லாம் வேற இடத்துக்கு போறோமா அப்படின்னு பரியாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல கூடி கிடந்த போது பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வெளிச்சம் உதிச்சு பாருங்க, வெளிச்சத்துல நடக்க ஆரம்பிச்சா இப்படி எல்லாம் சொல்லதான் செய்வாங்க. அதை குறித்து கவலைப்படாதுங்க. அந்த உலையில விழுந்து கிடந்து என்னத்தை கண்டீங்க? நீங்க என்ன நன்மையை தான் பார்த்தீங்க? ஆமா, பரியாசம் பண்றதுக்கு வந்தாங்க இல்ல, நீங்க பாடுபட்ட போது உங்களை காப்பாற்ற வந்தாங்களா? கைவிடப்பட்ட நிலையில இருந்த போது உங்க தூக்க வந்தாங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு ஆதரவா செய்யல, நீங்க கைவிடப்பட்டதுனால புறக்கணிக்கப்பட்டதுனால தானே ஆண்டவர்கிட்ட வந்தீங்க. நீங்க தைரியமா சொல்லுங்க, சிரிங்கடா, நல்லா சிரிங்க. அன்னைக்கு நான் ஆதரவு இல்லாத நிலையில, கைவிடப்பட்ட நிலையில, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு உலகத்துக்கு வேண்டாம், ஊருக்கு வேண்டாம், நான் விழுந்து கிடந்த போது ஓடி போனவங்க தானடா நீங்க. என் ஆண்டவர் என்ன கூப்பிட்டார், அவருக்கு பின்னால போறேன், அவர் சிலுவை சுமந்து என்ன ரட்சித்திருக்கிறார், நான் அவருக்கு பின்னால வைக்கப்பட மாட்டேன். நல்ல பரியாசம் பண்ண. ஹல்லேலூயா. ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவன் தானே நீ, ஒண்ணுக்கு ஒரு உதவிக்கு வராதவன் தானே நீ. நீ நல்லா பேசு. ஹல்லேலூயா. நீ இவ்வளவு பேசுனா, எனக்கு ஜீவனை கொடுத்து, உயிரை கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து, சிலுவை சுமந்து நான் உன்னை விடுதலை ஆக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் எவ்வளவு பேசுவார். ஹல்லேலூயா. நான் உனக்கு பின்னால வரவா, என் ஆண்டவருக்கு பின்னால போகவா? ஓ, டாடா, நீ போலாம். ஹல்லேலூயா. தைரியமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, ஒண்ணுக்கும் கவலைப்பட
பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 24 அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள், உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம நடந்த காலத்துல, அக்கிரமத்திலும் அநியாயத்துல நடந்த காலத்துல யாரும் நம்ம பகைக்கல. அப்படியே அண்ணா தம்பின்னு சொன்னாங்க. இப்ப துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பினா, அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பினா, பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பினா அவங்க நம்ம துன்பப்படுத்தணுமா? எவன் எல்லாம் துன்பப்படுத்துறாயா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்தா, அட்ரஸ் இல்லாதவன் எல்லாம் பரியாசம் பண்றாயா? யோபு சொல்லுகிறான், நான் மன்னனை போல இருந்தேன், அப்போது இவனுடைய தகப்பன்மாரு, இவனுடைய பிதாக்கள் என் மந்தைகளை மேய்க்கிற நாய்களோடு வைக்கிறதுக்கு நான் வெக்கப்பட்டிருப்பேன்டா. அப்படிப்பட்ட சந்ததியார் நான் ஒரு சோதனையில மாட்டிக்கிட்டேன். இப்ப என்ன பரியாசம் பண்றாங்க. நிந்த எப்படி இருக்குன்னு பாருங்க. நிந்த எப்படி இருக்கு? எல்லாம் வசதியா நல்லா நடந்தா அவர் நல்லவர் தான், பெரியவர் தான். கொஞ்சம் பிரச்சனை வந்தா ஏதோ பிரச்சனை இருக்கு. கர்த்தர் அவரை அடித்தார். பெரிய தீர்க்கதரிசிங்க. கர்த்தர் அடிச்சா அவர் காயம் கட்ட போறார். நீ எதுக்கு வீணா கவலைப்பட போற? அவர் அடிச்சாருன்னா அவர் நல்லாக்குவார். நீ உன் பிள்ளைய அடிக்க மாட்டியா? நீ தான் பிள்ளைய அடிச்சுட்டு எத்தனை மொத்தம் கொடுக்குற பிள்ளை எடுத்து அது மாதிரி அவரும் செய்ய வேண்டிய செய்வார். நீ ஒன்றும் கவலை ஒன்றும் படாண்டா. அவர் அடிச்சா அணைப்பார், அவர் அடிச்சா உயர்த்துவார், அவர் அடிச்சா கனம் பண்ணுவார். அல்ல இல்லையா? அடிபட்ட பிள்ளை பழைக்கும். நீ அடிபடாம இருக்கனால தான் உதவாக்கரையா இருக்கு. அல்ல இல்லையோ? அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். நீங்க ஒன்றும் அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆண்டவருக்கு பின்னால நீங்களும் கொஞ்சம் பாடுபட முன்வருவியலா? கொஞ்சம் நெருக்கத்தை துன்பத்தை சகிக்க முன்வருவியலா? கொஞ்சம் ஊழியத்தில் தாங்க முன்வருவியலா? அதுக்கு வரமாட்டோம். அது முடியாது, எங்களுக்கு சட்டையில ஒட்டிக்கிடும். அல்ல இல்லையா? பின்ன இருந்து பேசிட்டே இருந்து பாதாளத்துக்கு போகும். அல்ல இல்லையா? இதெல்லாம் எங்களுக்கு அப்படி சொல்லல. எல்லா ஜனங்களாலும் பாதிக்கப்பட்டதுக்கு தான் வந்திருக்கோம். இங்க பதவி எடுக்கிறதுக்கு ஒன்றும் வரல, தலைவன் ஆகிறதுக்கு ஒன்றும் நாங்க வரல. அல்ல இல்லையா? எங்கள் தலைவனே அப்படி சொல்லல. உலகத்தின் மரியாதை வேண்டான்னு சொன்ன பிறகு எங்களுக்கு எதுக்கு ஐயா உங்களை மாதிரி ஆளுடைய மதிப்பு மரியாதையும்? அல்ல இல்லையோ? அல்ல இல்லையோ? என் நாமத்து நிமித்தம் 5ஆம் அதிகாரம் 11 மத்தேயுல சொன்னார், என் நாமத்து நிமித்தம் உங்களை நிந்திப்பார்கள், பல தீமையான மொழிகளை பொய்யா சொல்வாங்க. அல்ல இல்லையா? ஒன்னும் இருக்காது. ஊழியக்காரன் தானே, விசுவாசி தானே, திருப்பி அடிக்க மாட்டான், என்ன வேணாலும் பேசலாம். அல்ல இல்லையா? வேற ஒருத்தனை பேசலாம், நடக்கிறது வேறு. அவன் அயோக்கியத்தை ஒருத்தனும் பேச முன் வர மாட்டான். வெள்ள சட்டை போட்டான் இல்ல, பைபிள் எடுக்கலாம் இல்ல, என்ன வேணாலும் பேசலாம் ஐயா, எப்படி வேணாலும் பேசலாம் ஐயா. அதான் உலகத்துல நடக்கும். அல்ல இல்லையா? நல்லா பேசு, இன்னும் தொடர்ந்து பேசிட்டு பேச முடியாத சீக்கிரம் நிலைமை சீக்கிரம் வரும். பிறகு ஏன் பேச முடியலன்னு நினைச்சு நொந்து நொந்து அழ வேண்டிய இருக்கும். அல்ல இல்லையா? பெருசங்க யாரு தெரியாம பேசி போட்டேன், என்ன மன்னிக்கணும். எத்தனை பேர் வந்திருக்காங்க, இவருக்கு தெரியாது இவர் எங்க இருந்து பேசினாரு, எங்கேயோ இருந்து பேசியிருக்காரு, இவனை தெரியுமா இவன் எப்படி ஆகணும். இப்ப இங்க வந்து நிக்கிறார், நான் பேசினேன் ஐயா, நான் ஒளிச்சிருந்து பலர்கிட்ட இப்படி எல்லாம் அம்மா பத்தி பேசினேன், இப்ப அடைக்கலம் தேடி வந்திருக்கேன், தருவியலா? அல்ல இல்லையா? அதெல்லாம் அவருடைய காரியம், அதெல்லாம் அவருடைய காரியம். இதெல்லாம் எங்களுக்கு நாங்க நினைக்கல, ஆனா அப்படிப்பட்ட காரியம் நடக்குது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு வந்தோம். பவுல் சொல்லுகிறார், எப்படி என்றால் நாங்கள் மக்கதோனியா நாட்டில் வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாம எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. அல்லேலூயா. என்ன நடக்கும் தெரியும்? ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார், மரணம் வரும் என்று காத்திருந்தோம். நானும் உடன் ஊழியக்காரனா ஊழியத்துக்கு போனோம். அங்க இருக்கும்போது நெருக்கம் வந்துட்டது, சாவு ஆபத்து வந்துட்டது. தப்புங்கிற நம்பிக்கை இல்லை. ஜெபம் பண்ணி பார்த்தோம், உன்னை பாதுகாப்பேன்னு கூட ஆண்டவர் பேசல. அதான் விஷயம், உன்னை பாதுகாப்பேன்னு பேசல. ஒரு வாக்கு தத்தமாவது அந்த நேரத்தில் தருவாருன்னு பார்த்தோம், ஒரு ஆபத்து நேரத்தில் தருவாருன்னு பார்த்தோம். நான் இருட்டில் நின்னேன், நான் இருளில் நின்னேன். ஆண்டவர் கூட இருக்கிறது என்னால ஃபீல் பண்ண முடியல, அவர் லீடு பண்றதை என்னால ஃபீல் பண்ண முடியல. நான் இருட்டில் நின்னு சாகிறதுக்கு தயாரா இருந்தோம். கூட இருந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு சொன்னேன், சகோதரனே நாம மறிக்க போறோம், நாளைக்கு நித்தியத்தில் சந்திப்போம், நாளைக்கு பரலோகத்தில் சந்திப்போம், ராவோட சாவு நிச்சயம், நாளைக்கு நம்ம பரலோகத்தில் சந்திப்போம் சகோதரரா என்று கட்டி அணைத்து முத்தமிட்டு அழுது ஜெபித்திருப்பார்கள். அவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மரணத்தில் இருந்தும் தேவனங்களை விடுவித்தார். அல்லேலூயா. அவர் ஒன்றும் பேசல, அவர் சொப்பனம் கொடுக்கல, ஆனா விடுவித்தார். அல்லேலூயா. என்றைக்கும் அப்படி விடுவிக்கிறார் என்று சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். அல்லேலூயா. நெருக்கங்கள்
வழியாய் ஊழியக்காரர்கள் கடந்து போனாங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு வரும்போது, இந்த சுவிசேஷத்து நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனம் ஒண்ணு கட்டப்பட்டிருக்கவில்லை. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனை பிடிச்சு அடைச்சா அவர் வேற ஒருத்தனை கொண்டு வர போறார். அவர்கிட்ட 1000 வழி இருக்கு. அல்லேலூயா. சுவிசேஷம் பேசி விலங்கு, நான் நேரமா சொன்னேன், விலங்கு போட்டு கொண்டு போற பாதகன். எப்படி இந்த பெயர் வந்து தெரியுமா? இயேசுவை விசுவாசின்னு சொன்னதுனால, மனம் திரும்பன்னு சொன்னதுனால, பரலோகத்தை தேடுன்னு சொன்னதுனால, பாவ வழியை விடுன்னு சொன்னதுனால ஒருவன் பாதகனாகணும். ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நடக்குது? இந்த உலகத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன் நாங்க இங்க உலகத்துக்கு விரோதமா பேசுறோம்னு தெரியுதா? இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு வந்துதான் பேசுறோம். அல்லேலூயா. தேவனுடைய சத்தியத்தில் நடக்கும்போது அநேக உபத்திரவங்கள் நமக்கு வருகிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பவுலின் ஊழிய பாதை அவர் சொல்லுகிறார். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால மோசம் வந்து, பாலமும் கிடையாது, வண்டியும் கிடையாது, கள்ளர்களால் எனக்கு மோசம் வந்தது, என் சொந்த குடும்பக்காரன் சுய ஜனத்தால் வந்த மோசம் வந்தது, அட்ரஸ் தெரியாதவன் ஊழியக்காரன் வந்தவன் அல்லது மற்ற விசுவாசிகள் அந்நிய ஜனங்களால் எனக்கு உபத்திரம் வந்தது, பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்திரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசம், கள்ள சகோதரன், கள்ள விசுவாசி, கள்ள ஊழியக்காரன், வெள்ளத்தட்டப்பட்டவன், அவன் நிமித்தம் உண்டான மோசங்களிலும், இப்படியே அநேக தரம் கண் விழிப்புகளிலும் காவல்களிலும் உபவாசத்திலும் இப்படியெல்லாம் நான் பாடுபட்டேன். அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் அப்படியெல்லாம் கடந்துதான் ஊழியம் செய்றாங்க. ஏன் இப்படி செய்யணும்னு பிள்ளைகள் கூட நினைக்கிறதுக்கு காரணம் இதுதான். நமக்கு என்ன தலைவிதியா என்ன, இப்படி செய்தாவோட தலைவிதியா என்னன்னு பிள்ளைகள் சில வேளை கேள்வி கேட்பாங்க. ஆமாப்பா, ஒரு மகிமை இருக்கு, ஆண்டவர் கடந்து சென்று அடிச்சு விடுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவாங்க. உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். யோவான் 16:2 இயேசு இப்படி சொன்னார். அல்லேலூயா. உங்களை கொலை செய்துட்டு நான் தான் இயேசுவின் பிள்ளைதான், நானே இயேசுக்கு வேலை செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி வரக்கூடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும், நான் எவ்வளவு ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் மூலமாய் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தாவே நீரந்தன் காரோண்ய கோ நான் கர்த்தாவே நீரந்தன் மேவி சோகான் பிடித்திடுமே விஸ்வாச பேழை மேலோகம் சென்றீர் மேவி சோகான் பிடித்திடுமே ஆனந்தமே பரமானம் ஆனந்தமே இயேசு அண்ணாலை ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அதன் 18வது வசனத்துக்கு வரும்போது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவென்று எண்ணுகிறேன். நிறைய பாடுகளை பட்டுட்டோடு நாம பலவேளை பெருமை அடிக்கிறோம். ஆனா தேவன் நமக்கு கொடுக்கிற மகிமையை நாம் சிந்தித்தோம்னு சொன்னா, ஐயோ இவ்வளவு பாடுக்கு இவ்வளவு மகிமையா, இவ்வளவு துன்பத்திற்கு இவ்வளவு மகிமையா என்று ஆச்சரியப்படத்தக்கதான் மிக நித்திய கன மகிமைகளை நமக்கு கொடுக்கிறார். ஐயோ எனக்கு இன்னும் பாடுபட முடியவில்லையே, இன்னும் கொஞ்சம் பாடுபட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் மகிமை கிடைச்சிருக்குமே, நான் இழந்துட்டேனே அப்பா, நான் மறுத்தனே ஆண்டவரே, கொஞ்ச நாள் கூட பாடுபட்டிருந்தா இவ்வளவு மகிமையோட இன்னும் கிடைக்குமே. ஒரு வீடு கட்டுறதுக்காக என்ன பாடுபட்டேன், ஒரு சொத்தை வாங்குறதுக்கு என்ன பாடுபட்டேன், பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறதுக்கு என்ன பாடுபட்டேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு பிள்ளைகளை என்ன பாதிக்கல. நான்
ஆண்டவருக்காக இன்னும் பாடுபட்டிருந்தா எனக்கு எவ்வளவு மகிமை கிடைச்சிருக்கும், எவ்வளவு மகிமை கிடைச்சிருக்கும் என்று ஒரு நாள் ஒருவேளை நாம் அதை நினைத்து வெட்கப்படக்கூடும். ஹல்லேலூயா. அந்த நாளில் நாம் வெட்கப்படாதபடி களி கூர்ந்து மகிழும்படி நீங்கள் பாடுபட முன்வாருங்க. ஆண்டவரை பின்பற்றுகிறவங்கன்னா நீதியிலே நடந்து பாடுபடுகிறவங்க, அல்லேலூயா, பாடுபட மனமேற்றார்ந்தவர்கள் மகிமை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். பாடுகள் வழியாய் அவர் நம்மை நடத்துகிறது. ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு பாட்டு பாடுங்க, பாட்டு பாடு, பாட்டு பாடு. ஒரு நன்றி. போதும் போதும். அப்போ பாடுபடுவதற்கு நாம முன் வரணும். பாடுபடுவதுதான் ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ ஜீவியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா? இல்லையோ? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வரும்போது ஆண்டவர் சொன்னார், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரத்தை கொடுக்க போறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொன்னார், மரண பரியந்த உண்மையாய் நீ பட போகிற பாடுகளை குறித்து நீ எவ்வளவு பயப்படாதே என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு வரும்போது, நான் ஜெயங்கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படி நான் அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார். பாடுகளுக்கு ஒரு மகிமை கொடுக்கிறார், பாடுகளின் பலனை கொடுக்கிறார். யோவான் 16ஆவது அதிகாரம் 33ஆவது வசனத்திலே, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாடுகள் வழியாய் கடந்து வந்தவர் நம்மை திடப்படுத்துகிறார், ஊழியக்காரரை திடப்படுத்துகிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி நமக்கு நம்பிக்கையின் வார்த்தையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களை நீங்கள் நினைத்து பாருங்க, நீங்க கடந்து வந்த பாதைகளை நினைத்து பாருங்க. இப்போது வசனத்தில் கேட்டது மாதிரி அநேக காரியங்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். அது நிமித்தமாய் உங்களுக்கு சோர்வுகள் உண்டாயிருக்க கூடும், பாடுகள் வந்திருக்க கூடும், நீங்கள் மறுத்திருக்க கூடும், நீங்கள் கசந்து கொண்டிருக்க கூடும். தாவீது சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே நான் உம்முடைய பிரமாணங்களை படித்தேன். நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளும் உபத்திரவங்களும் கஷ்டங்களும் வந்ததுனால தான் நம்ம ஆண்டவரிடத்துல வந்திருக்கிறோம். பாடுகள் வந்ததுனால தான் நம்ம பண்பட்டிருக்கிறோம், நம்முடைய குணம் மாறி இருக்கிறது. தெய்வீக சாயல் நமக்குள்ள என்ன வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பாடுகள் தான். விசுவாசிகளே, பாடுபடுவது மகிமை கொடுக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஊதாரித்தனமா இயேசுவின் பிள்ளைகள் வாழ முடியாது, ஆடம்பரமா இயேசுவின் பிள்ளைகள் வாழ முடியாது, பெருமையான நிலையில் இயேசுவின் பிள்ளைகள் வாழ முடியாது. உலகத்தின் காரியங்களை கடைபிடித்து உலகத்தார போல இயேசுவின் பிள்ளைகள் மாற முடியாது. நீங்கள் மகிமை அடைய விரும்பினால், நீங்கள் மகிமை அடைய விரும்பினால் நாம் பாடுகள் வழியாய் கடந்து செல்ல வேண்டும். நாம் வீணாய் பாடுபடவில்லை, நீதியில நடந்துதானே பாடுபடுகிறோம், தேவ சித்தத்தை நிறைவேற்றி தானே நாம் பாடுபடுகிறோம், தேவ மகிமை அடையும்படியானே பாடுபடுகிறோம், அநேகரை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக தானே பாடுபடுகிறோம். நாம வீணா பாடுபடவில்லை. ஹல்லேலூயா. உள்ளத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த அறிவு இந்த நாட்களில் நமக்கு அவசியம். ஆடம்பர சுவிசேஷங்களை நீங்கள் தூக்கி தூர எறிய வேண்டும். ஆடம்பர சுவிசேஷம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. உங்கள் பலத்துக்கு மிஞ்சி அவர் உங்களை சோதிக்க போறது இல்லை, உங்கள் தகுதிக்கு மிஞ்சி அவர் உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுக்க போறது இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா ஒண்ணு உண்மை, இயேசுவை பின்பற்றும் போது இப்படிப்பட்டதான அனுபவங்கள் நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அந்த அனுபவங்களை நீங்கள் அசட்டை பண்ணாதிருங்க. மன மடிவான அனுபவங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. அன்றியும் அவர்
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று பார்க்கிறோம். நன்மைக்கு ஏதுவாய் தான் அவர் எதையும் செய்வார். பிள்ளைகளை அடிச்சா நீங்க தீமைக்கு ஏதுவாய் செய்யறது இல்ல, பிள்ளைகளை கண்டிச்சா நீங்கள் தீமைக்கு ஏதுவாய் செய்கிறது இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி செய்தோம் தேவனும் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வாருங்கிற அறிவு உங்கள் உள்ளத்துல இருக்கணும். உங்களை கண்டனம் பண்ணி பிரசங்கம் பண்ணணும், நீங்கள் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். சும்மா அவங்களை மேற்போக்காய் புகழ்றவங்களும் நீங்கள் நம்ப கூடாது. உங்கள் நன்மைக்காக அதை செய்றாங்க, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக அதை செய்றாங்க. எங்க ஒரு அறிவோடு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாழ்க்கையில நெருக்கங்கள் உண்டு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வகை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமா இருக்கிறது, அதை அநேகர் கண்டுபிடிக்கிறார்கள். ஜீவனுக்கு போற வாசல் வழி நெருக்கமும் வழி இடுக்கமா இருக்கிறது ஆண்டவர் சொன்னார். இயேசுவை பின்பற்றுகிற பாதை அது இடுக்கமான பாதை தான். அநேக வேளை கசந்து அழ வேண்டிய சூழ்நிலையில் வந்தாலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை கனம் பண்ணுவார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயின் ஆதாமிடத்தில் சொன்னது மாதிரி விசுவாசிகளாகிய நீங்கள் உங்கள் பிரயாசத்தின் பலனை தான் பரலோகத்திலே அறுக்க போகிறீர்கள். உங்கள் பிரயாசத்தின் பலனை தான் ஊழியத்திலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இம்மட்டிலும் தாங்கின எபெனேசர் இன்னும் தாங்க மாட்டாரா? அற்பமான சூழ்நிலையில் இருந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர் அவர் நம்மை நிலைநிறுத்த மாட்டாரா? அவர் தம்முடைய மகிமைக்காய் நமக்கு ஏற்படுத்தின காரியங்களை அவர் அருளாது இருப்பது எப்படி என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை, மற்றவங்களுடைய பள்ளி சொல்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் முடிவு பரியந்த அப்படியே நடத்துவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் முடிவு பரியந்த அப்படியே நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு அவருடைய கரத்தை பிரித்து கொண்டு அவரோடு நடக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சமூகத்தில் வந்து காணப்பட வேண்டும் என்றால் நீங்கள் பாடுகள் வழியாய் கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். தண்ணீர் ஓரத்தில் சில மரங்கள் நிற்கும், திடீர்னு தண்ணி வற்றி போனோம் அந்த மரங்கள் அப்படியே பட்டு போய் விடுகிறது. ஆனா இந்த ரோட்டோரத்தில் சில மரங்கள் நிற்கும், கடினமான சூழ்நிலையில நிற்கும், அது எளிதாய் பட்டு போவதில்லை. ஏன் தெரியுமா? அது கடினமான சூழ்நிலைக்கு பழக்கப்பட்டு விட்டது, அது கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க பழக்கப்பட்டு விட்டது. பல பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டம், வறுமை, நெருக்கத்தின் மூலமாய் ஊழியங்களை கடந்து வந்தவங்க தான் தைரியமா நிற்பாங்க. ஆடம்பரமா நடக்கிறவங்க பாதி வயசுல செத்து போயிருக்காங்க. பாடுபட்டவங்க, சாப்பாடு இல்லாம கிடந்தவங்க ரொம்ப நாள் ஊழியம் செய்திருக்காங்க, அசையாம செய்திருக்காங்க. அவர்களுக்குள்ள ஒரு தேவ பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாடுகளின் மூலம் ஒரு பலன் வருது தெரியுமா? பாடுகள் மூலம் ஒரு பலன் வருது தெரியுமா? அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு தெய்வீக பலன். ஹல்லேலூயா. நாங்கள் அசைவதில்லை. உபத்திரவமோ பாடுகளோ நாச மோசங்களோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்காது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு உலகத்துக்குரிய எந்த காரியமானாலும் நம்மை பிரித்து விடாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிலருக்கு சில அற்பமான காரியங்கள் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து அவர்களை பிரித்து விடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களுக்காக ஆண்டவரை விட்டு ஓடி போறாங்க, சின்ன சின்ன நன்மைகளுக்காக ஆண்டவரை விட்டு ஓடி போறாங்க. 30 வெள்ளி காசுக்கு யூதாசு ஓடி போனோம், அவனுக்கு கிடைச்ச பலன் என்னன்னு நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் வெளிப்பா இருப்போமாக, கர்த்தர் நம்மை தாங்குவாராக. நாம் கிறிஸ்துவுக்காய் எரிந்து பிரகாசிக்கும்படியும் அவர் இன்னும் நம்மை பிரகாசிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதிலும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதிலும் கர்த்தருடைய வசனத்திலே நடக்கிறதிலும் நாம் உறுதியாக இருப்போமாக. ஹல்லேலூயா. உலகத்தை பார்க்காதிருங்க, பொறுமையா இருக்க
இருக்க வேண்டிய காலம் இருக்கலாம், சிறையில் அடைக்கப்பட்டது போன்ற காலங்கள் இருக்கலாம். நாம் பொறுமையாக இருந்து சிந்திக்கும்படியான காலங்கள். சில வேளை ஜெப குறைவு ஏற்படும் போது ஒரு சிறை இருப்பில் நம்ம வச்சிருக்கார். நீ ஒரு இடம் ஓடணும், கொஞ்ச நேரம் அடங்கி இருப்பா, நீ கொஞ்சம் ஜெபம் பண்ணு, நீ தேவ வசனத்தை நீ தியானிக்கணும். அல்லேலூயா. தேவ வசனத்தை கொஞ்சம் கூட தியானி. என்னிடத்துல இந்த மறைவான மன்னாவை பெற்றுக்கொண்டு நீ பலப்பட வேண்டாம்பா. நீ போக வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப இருக்கு, அதனால நீ கொஞ்சம் பலப்படணும். மறைவான மன்னாவுக்கு காத்துரு, பொறுமையோடு காத்துரு, தேவ பலனுக்கு காத்துரு என்று சொல்லும் போது உங்களை ஓட முடியாம சிறை இருப்பின் அனுபவத்துக்குள்ள தேவன் நிறுத்தி வைக்க கூடும். அல்லேலூயா. எல்லா நன்மைக்கு தான். படைச்சவர் அவர் தான், அடைச்சவர் அவர் தான், நடத்துறவர் அவர் தான், இன்னும் நிலை நிறுத்துறவர் அவர் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. வெட்கப்படாதிருங்க, ஆண்டவரோடு நடக்கிறதுக்கு வெட்கப்படாதிருங்க, வேறுபாட்டின் அனுபவத்தை கடைபிடிக்கிறதுக்கு வெட்கப்படாதிருங்க, பரிசுத்த மாதிரியை கடைபிடிப்பதற்கு வெட்கப்படாதிருங்க. உலக மனுஷன் என்னென்னமா செய்யறான், வெட்கப்படும்படியான காரியத்தை செய்யறான், அற்பமான காரியத்துக்கு எங்கெங்க போய் காலில் விழுறாயா, வெட்கப்படாம விழுந்துட்டு இருக்கிறாயா. நீ நானும் ஏன் வெட்கப்படணும்? பரலோகத்துக்கு போற நீ நானும் ஏன் வெட்கப்படணும்? ஜீவ கிரீடத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற நீ நானும் ஏன் வெட்கப்படணும்? கூச்சம் இல்லாம வெட்கம் இல்லாம மனுஷன் என்னென்ன செய்யறான் பாருங்க. நமக்கு ஒண்ணு இந்த வெட்கம் ஒண்ணும் வேண்டாம். நாம அநியாயத்துல நடக்கலையே, கொள்ள அடிக்கலையே, பாடுகள் வழியாய் கடந்து போகலையே, சாரி பாவமான வழிகள் நம்ம கடந்து போகலையே, அப்புறம் நமக்கு அதுக்கு வைக்கும், நாம கம்பீரமா போலாம். அல்லேலூயா. ஒரு கம்பீரத்தை தேவன் நமக்கு தரட்டும். அல்லேலூயா. ஒரு கம்பீரத்தை நம்முடைய வாழ்க்கையில் தந்து நம்மை பலப்படுத்தி நடத்துவாராக. நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்லிதான் இந்த பாதையிலே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை ஆண்டுங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை, எத்தனை ஆண்டு என்று ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே அலெக்சாண்டர் என்று ஒரு மனிதன், ஒரு பேரரசன், அவன் கொஞ்ச காலத்துல, அதாவது அவனுக்கு 33 வயசு தான். அந்த 33 வயசு முடிவதற்குள்ளாக அவன் அநேக தேசங்களை அவன் பிடித்துக் கொள்ளுகிறான், அநேக தேசங்களை அவன் பிடித்துக் கொள்ளுகிறான். வரலாற்று ஆசிரியர்கள் அவனை மகா அலெக்சாண்டர், அலெக்சாண்டர் தி கிரேட் என்று சொல்லி எழுதி எழுதி சந்தோஷப்படுறாங்க. 33 ஆண்டு தான் வாழ்ந்திருக்கிறான், பேரரசனாய் மாறிவிட்டான். ஒரு கட்டத்தில் என்ன கடவுளை ஆராதிக்க வேண்டும்னு ஒரு கட்டளை போட்டான். சில நாட்களுக்குள்ள திடீர்னு செத்து போயிட்டான். அல்லேலூயா. இப்ப அவனை பற்றி நமக்கு தெரியும். வரலாற்றில் நீங்கள் அங்க போய் தேடி பார்த்தாலும் அவனுடைய வரலாற்றை நீங்க கண்டுபிடிக்க முடியும். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வனாந்திரத்து பரதேசியாய் 12 சாதாரண படிப்பறிவில்லாத சீடர்களை கொண்டு ஊழியத்தை செய்தவர் 2000 ஆண்டுகளாய் உலகத்தை ஆக்கிரமித்திருக்கிறார். அல்லேலூயா. அலெக்சாண்டர் தி கிரேட் என்று சொல்வது சரியா, ஜீசஸ் தி கிரேட் என்று சொல்றது சரியா? மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க. அவரை தேவனாக ஆராதிக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு கனம் பண்ணுகிற அளவுக்கு உலகத்தை அவர் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார், ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார். ஆம், அவர் ஜெயம் பெற்றவர் தான், நிச்சயமா ஜெயம் பெற்றவர் தான். அவர் ஜெயம் பெற்றவராக இருந்தபடினால்தான் அவர் இவ்விதமாய் ஒரு மகிமை அடைந்தார். இது போன்ற ஒரு மகிமையை, ஏறக்குறைய இது போன்ற ஒரு மகிமையை, பரலோகத்தின் மகிமையை, நித்திய கன மகிமையை நமக்கு தரும்படியும் இந்த பாதையிலே நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. 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 பரிசுத்தமாய் நடக்கிறவர்கள் பாடுகளை அனுபவிக்கிறார்கள். அழிந்து போகிற பொண்ணு அக்கினியினாலே சோதிக்கப்படுறது மாதிரி உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிற அனுபவங்கள் உண்டு, சோதிக்கப்படுகிற அனுபவங்கள் உண்டு. ஆம், அந்த அக்கினியின் நடுவில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போடப்பட்ட போது அங்கே ஆண்டவர் அவரோடு கூட இறங்கினார். அல்லேலூயா. அவர்களை வெளியே வந்தோன்னு அந்த மன்னன் சொல்றான், இந்த இவர்களுடைய தேவனுக்கு விரோதமா யாராவது பேசுனா, யாராவது செயல்பட்டா அவர்கள் அழைக்கப்படுவார்கள். ஒரு சட்டம் ஏற்றுகிறான். ஒரு பெரிய மன்னனை திருப்புவதற்கு சாதாரண 2-3 வாலிபர்கள் போதுமானதா இருந்திருக்காங்க. அல்லேலூயா. ஆடுகள் மகிமையை கொண்டு வருகிறது. தானியேல் சிங்க குகையின் அனுபவம் உங்களுக்கு தெரியும். அவன் பெரியமான பரிசனா இருந்தான், கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. எல்லா பக்தர்களும் பரிசுத்தவான்களும் ஆடுகள் வழியா தான் கடந்து சென்றிருக்காங்க. அது ஒரு பாக்கியமா நினைங்க. ஒரு காலத்துல விசுவாசிகள் பாடுபட்டான் உடனே மற்றவங்க தாங்குவாங்க. இப்ப எல்லாம் ஒதுங்கி ஓடிடுறாங்க. ஓ, அவனுக்கு ஏன் இப்படி வந்து தெரியல, சரி ஒருத்தருக்கு ஒரு பாடு வந்தோம், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒருத்தர் தாங்குங்க.
தாங்குங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமைங்க. ஜெபம் பண்ணி ஒரு வேளை ஏதாவது குறை இருந்தா ஆண்டவர் இதை வெளிப்படுத்துறாரு, நாம இன்னும் சரியா போலாமே, ஒருத்தர் பத்தி சொல்லுங்க. இப்படித்தான் நீங்க சபையை கட்ட முடியும். ஹல்லேலூயா. புறங்கோரி தெரிந்து நீங்க சபையை கட்ட முடியாது. மற்றவர்கள் மேல் குற்றம் சாட்டி கொண்டிருந்து நீங்கள் சபையை கட்ட முடியாது. ஹல்லேலூயா. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறதும் கிறிஸ்துவின் ஜீவியம். ஒருவர் தாங்குவதுதான் கிறிஸ்துவின் ஜீவியம். ஒருவருக்கு அவமானம் வந்தா நீங்களும் அதை சரிபங்க ஏற்றுக்கொள்வதுதான் கிறிஸ்துவின் ஜீவியம். அவர்கள் அதாவது உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க வேண்டும் என்றாலும் நீங்க கொடுக்கிறதுக்கு ரெடியா இருந்தீர்களே என்று எபிரே சபையை பார்த்து பவுல் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார், அந்த குடும்பத்தார் எனக்காக தன் கழுத்தை கொடுத்தவர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்காய் கழுத்தை கொடுத்த விசுவாசிகள் இருந்தாங்க தெரியுமா? ஊழியக்காரர்களுக்காய் கண்களை பிடுங்கி கொடுக்க தயாராக இருந்தாங்க தெரியுமா? தாங்கள் அடிபட்டு ஊழியக்காரர்கள் தப்பு வச்சாங்க உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்தது. ஆவியின் அனலா இருந்த அனுபவம் இருந்தது. அக்னியான அனுபவம் இருந்தது. சபையாய் நீங்கள் வாழ விரும்பினோம், சபையாய் நீங்கள் கட்டப்பட விரும்பினோம். இப்படித்தான் நீங்க இருக்கணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை மாத்திரம்தான் உங்களிடத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. வேற ஒரு சிந்தை இருக்க முடியும், மாம்ச சிந்தை இருக்க முடியும், உலக சிந்தை இருக்க முடியும், பிசாசின் சிந்தை இருக்க முடியும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்குமானோ நீங்கள் கர்த்தருடைய சபையாய் நிலைத்திருக்க முடியும். மாம்சத்தின் கிரியைகளுக்கும் மார்க்க பேதங்களுக்கு இடம் கொடுத்தோம் தேவ கிருபை உங்களை விட்டு விலை பெறும். ஹல்லேலூயா. தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் உலாவுகிற இடம் நீங்க கவனமா கையாளணும். வீணான பேச்சு இங்க வேண்டாத அந்த வெளிப்பக்கம் நீங்க வச்சுக்கொள்ளணும். வீணான விவாதம் வேண்டாத அந்த பக்கத்துல நீங்க வைக்கணும். இது கர்த்தருடைய சமூகம். நீங்க பயபக்தியா தான் இருக்கணும். நான் பிரசங்கிமாருக்கு சொல்லுவேன், மைக்கு கிடைச்சிட்டா எதையும் உளரப்படாது. முன்னால இருக்கிறவங்க ஆண்டவர் அழைச்சு கொண்டு வந்த மந்தைங்கிற அறிவு இருக்கணும். அல்லேலூயா. நான் ரொம்ப கவனமா பேசுறேன், வேகமா பேசுறதுக்கு நான் தயங்குவேன். அல்லேலூயா. ஆமா, அதனால பிரச்சனை வந்துடும். சில வேளை ஆவியானவர் ஃப்ளோ நடத்தும் போது இடையில நான் நிறுத்தி பாட்டு பாடுறதுல எனக்கு பிரச்சனை வந்தது. அல்லேலூயா. அதே ஃப்ளோல போயிட்டா போயிருவேன். இடையில அவ்வளவு தூரம் சில செயல்களை நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நடத்தும் போது நீங்கள் அப்படிதான் நடக்கணும். பயபக்தியாய் நடந்துதான் செல்லணும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை நான் அவசியம் பேசாது. இந்த வார்த்தை அவங்களுக்கு பயன்படுமா, காயத்தை கட்டுமா, ஆவிக்குரிய பிரகாரமா வளர்த்தெடுக்குமா, அதை மட்டும் பேசுங்க. வேற காரியங்களை இங்க பேசுனீங்க ஆவியானவர் போயிடுவார், அவர் துக்கப்படுவார். யார் வந்தாலும் சரிதான், ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். சில வேளை நான் பெந்தகோஸ்தே பாஸ்டருக்கு சொல்றது உண்டு, பாருங்க ஒரு கத்தோலிக்க ஃபாதர் பிரசங்கம் பண்றது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கேளுங்க. என்ன பொறுமையா பேசுறார், என்ன நிதானமா பேசுறார், கருத்தாளமா யோசித்து பேசுறார். ஒரு சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா பாஸ்டரை பார்த்து பாருங்க, அவர் என்ன பிரசங்கம் பண்றார். அவங்களுக்கு அப்படி படிச்சு கொடுக்குறாங்க. ஒரு ஊழியக்காரன் எப்படி நிக்கணும் தெரியுமா, அவன் எப்படி வார்த்தைகளை பயன்படுத்தணும் தெரியுமா, கட்டுப்பாடா இருக்கணும் தெரியுமா என்று படிச்சு கொடுக்குறாங்க. பரிசுத்த ஆவியை பெற்ற நமக்கு அந்த அறிவு வேண்டாமா? தட்டி எடுத்தவன் எல்லாம் வேட்டக்கார மாதிரி வாயில வந்ததெல்லாம் வளரணுமா? நான் சில வேளை ஊழியக்காரமாருக்கு சொல்லுவேன், ஏதோ ஒரு ஊழியக்காரன் இருந்தான், தேவன் அவரை வல்லமையா பயன்படுத்தினார், அவர் அப்படி பேசினார், உடனே அதே பாஷையில இவன் காப்பி பண்ணிடுவான், அதே டோன்ல இவர் காப்பி பண்ணிடுவான். அப்படியெல்லாம் நீ காப்பி பண்ணாது. அவர் பேசினாரு நீ பேசாது. நான் சில சபையில சொல்லுவேன், நெகேமியா பிரசங்கியார் பேசுறான்னு நினைச்சிட்டு நீ அப்படி பேசி பழக ஆரம்பிச்சிடாத. அல்லேலூயா. சில வேளை கண்டனமான வார்த்தை சொல்லுவேன், ஊழியக்காரர்களுக்கு சொல்லுவேன், உரிமையோட சொல்லுவேன். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்து இங்க சின்ன பாசஸ் இருப்பாங்க, ஜூனியர்ஸ் இருப்பாங்க, நீ அப்படி பேசி பழகிறாது. நெகேமியா பிரசங்கியார் ஆண்டவர் அழைச்ச விதம் வேறு, அவருக்கு கொடுத்திருக்கிற வேலை வேறு. அவர் செய்யலைன்னா அவருக்கு பிரச்சனை இருக்கு, அதனால அவர் பேசுவார். எல்லாரும் அப்படி பேசாது. வயசு அனுபவம் அறிஞ்சு பேசு. ஆமா, முதிர் வயதுள்ள புருஷனை முதிர் வயதுள்ளவர்களை எப்படி நடத்து, தகப்பனை போல நடத்தப்பா, தாத்தாவை போல நடத்தப்பா. நீ உனக்கு ஊழி அழைப்பு கிடைச்சிட்டான், வயசு 35 ஆனா 85கார தாத்தாவை, அவர்கிட்ட குறை இருக்கத்தான் செய்யும், அவர்கிட்ட பலவீனம் இருக்கத்தான் செய்யும். அது அப்பன்கிட்ட பேசுறது மாதிரி பேசு, கொஞ்சம் பயந்து பேசுன்னு தீமோத்தேயுக்கு
சொல்றாரு. அல்லேலூயா. ஊழியத்தை அப்படிதான் செய்யணும். கவனமா செய், தாழ்மையோட செய், கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறோன்னு செய். அவர் வாகனத்தில் இருக்கிறான், நீ பூமியில இருக்கிறாய். உன் வார்த்தையில் சுருக்கமா இருக்கணும், உன் வார்த்தையில் சுருக்கமா இருக்கணும். ஆவியானவர் தந்தா பேசு, இல்லைன்னா பேச வேண்டாம், பாட்டை பாடி முடிச்சிரு. That's all. அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் தந்தா பார்க்கலாம், தெரியலன்னா விட்டுருங்க. ஊழியக்காரர்கள் ரொம்ப விழிப்பா இருக்கணும். பாரவனே போறவனே காப்பி அடிக்காது, கார்லயும் வண்டியிலயும் வர்றவனை காப்பி அடிக்காது. அல்லேலூயா. படகு கார்ல வர்றாங்க, நான் கார்ல வர்றது ஒன்றும் குறை சொல்லல, நீங்க அப்படி நான் நினைக்காதுங்க. நானும் கார் ஓட்டுறவன் தான், எனக்கு கார்ல இருந்து எனக்கு டிரைவிங் எல்லாம் தெரியும். எனக்கு அன்பானவர்களே, ஆடம்பர கார்ல வர்றாங்க பாருங்க, அதுக்கு தான் நான் ஒன்று குறிப்பிடுகிறேன். தேவையில்லாம அனாவசியமா ஆடம்பரமா வர்றாங்க. ஒரு ஆடம்பர கார்ல வந்தாதான் அந்த பிரசங்கியாருக்கு ஒரு மதிப்பு. ஒரு தலைமை சென்டர் பாஸ்டர்னு சொன்ன தலைவர்னா சாதாரண மாருதி 800ல வந்தா மதிப்பு கிடையாது. அவர் அனாவசியமான கார்ல ஏசியில தான் வருவார். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆமா, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஊழியத்திலே நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். வார்த்தைகளை அளந்து பேசுவோம், கர்த்தருடைய சித்தம் அறிந்து பேசுவோம். தேவன் ஜனங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். ரொம்ப சத்தம் போடுறதுனால ஒன்றும் காரியம் நடக்கும். நான் கொஞ்சம் வேகமா பேசுறேன், ஏதோ அது வந்துட்டு இருக்கு, இடையில கட் பண்ணா எனக்கு ப்ராப்ளம் வருது, அதனால தான் நான் நிறுத்தல, இனி நிறுத்த போறதில்லை. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ரொம்ப சத்தம் போட்டு, பந்தைக்கோஸ்தைக்காரங்க நினைக்கிறாங்க நல்லா சத்தம் போட்டுட்டோம், நல்லா அடிச்சு முளைக்கிட்டோம், கொட்ட வேகமா அடிச்சுட்டான். நெவர், ஒரு நாளும் நடக்காது. நீ அப்படி நினைக்க வேண்டாம். நீங்க கர்த்தருடைய ஆவியில நிறைந்து நீங்க வல்லமையா நிறையறதுக்காக நான் சந்தோஷப்படுவேன், அதை குறை கூற மாட்டேன். ஆனால் இதை வச்சு ஒன்னும் ஆண்டவருக்கு வந்து பலன் அடைய முடியும். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு என்று சொல்லி தேவ வேத வசனம் சொல்லுது. நீதிமானா இரு, அந்த ரங்கத்துல பேசினாலும் ஆண்டவர் வெளியரங்கமா செய்வார். அநேக ஜெபங்களை நாங்க ரகசியமா தான் பண்றோம், அது ஒண்ணு யார்கிட்ட விளம்பரப்படுறது இல்லை. ஆண்டவர் பதில் செய்யறார், நன்றி அப்பான்னு ரகசியமா சொல்லிட்டு போயிடும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே தாழ்மையா நடந்து கொள்ளு. இந்த நாட்களின் ஊழியக்காரர்களை தயவு செய்து காப்பி அடிக்காதுங்க. அநேக இளம் ஊழியர்கள் கெட்டு போறதுக்கு காரணம் எதுதான், யாரையோ ஒருத்தரை பார்க்கறாங்க. நான் பையன் வாலிபனா இருந்து ஊழியத்துக்கு வந்து ஆரம்பம் வரக்கூடிய சூழ்நிலையில் என்னுடைய சித்தி வருத்தி சொன்னாங்க, ஊழியம் செய்யறது நல்லதாப்பா, நீ ஊழியம் செய்யணும், நாட்டையருடைய கொள்ளு பேரும் ஊழியம் செய்யாம வேற என்ன செய்யறது, ஆனா நீ தினகரனை போல ஊழியம் செய்யணும். எங்க சித்திக்கு ஆசை நான் தினகரனை போல ஊழியம் செய்யணும், எனக்கு ஆசை இயேசுநாதரை மாதிரி ஊழியம் செய்யணும், அப்போஸ்தலருடைய மாதிரியில ஊழியம் செய்யணும், பைபிள்ல சொல்லி இருக்க மாதிரியில ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆசை. அல்லேலூயா. அதனாலதான் உங்கள் முன்பு நான் தைரியமா நான் பேசுறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் யார மாதிரியாக பார்க்கறீங்க? இயேசு சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார், இயேசு உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். இயேசு சொல்லுகிறார், நான் உங்கள் கால்களை கழுவி உங்களுக்கு மாதிரியை வச்சிருக்கிறேன். இயேசுவ மாதிரியா பாரு. உங்களுக்கு ரோல் மாடல் அப்துல் கலாம் இல்ல. அப்துல் கலாம் நல்ல மனுஷன் தான், சிந்தனையாளர் தான், அவருடைய சிந்தனைக்கு ஏற்ப அவரை நாம மதிக்கிறோம். நாம இயேசுவதோ ரோல் மாடல்களா பின்பற்ற முடியும். அல்லேலூயா. இயேசுதாயா நமக்கு ரோல் மாடல். அவருடைய அடிச்சோட்ட நடக்க பழகு. ஆடம்பர பிரசங்கிகளை பார்க்காது, பொய் பேசுறவனை பார்க்காது, உலகம் பேசுறவனை பார்க்காது. அவன் திடீர்னு செத்து போவான், அவனுடைய எல்லாம் அணைஞ்சு போயிடும். ஆண்டவர் நம்ம நடத்தட்டும், ஆண்டவர் அவருடைய அடிச்சோட்டிலே நம்ம நடத்தட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைக்கு புத்தி சொல்லுகிறது போல நான் புத்தி சொன்னேன்னு பவுல் சொல்லுகிறான். தாயானவள் பிள்ளைகளிடத்தில் பட்சமாய் இருக்கிறது போல நாங்கள் பட்சமாய் இருந்தோம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை இடத்துல ஒரு அம்மா ஒரு இளம் தாய் என்ன பட்சமா இருப்பான், அது போலதான் ஊழியக்காரன் இருக்கணும். கோபம் இருந்தா விழுங்கிற வேண்டியதான், அது வெளியே போற்றப்படாது. உங்களுக்கு கோபம் இருந்தா எங்கேயாவது தனியா போயிருந்தா ஆண்டவர்கிட்ட போடுங்க. அல்லேலூயா. பாப்போம், வழக்காடுவோம் வாருங்கள் அவர் கூப்பிடுறாரு. ஆமா, நீங்க தைரியமா அங்க போய் பேசுங்க, ஏதாவது கிடைக்கிட்டு. தயவு செய்து மைக்கில் போட்டுறாரு. கோபம் வந்தா, விசுவாசிக்கு மேல கோபம் வந்தா மைக்கில் பேசாதீங்க. வேற ஏதாவது இருந்தா மைக்கில் பேசாதீங்க. அதெல்லாம் கர்த்தரோட ரகசியமா பேசு. இது கர்த்தருடைய சமூகம். ஒரு பயபக்தியை ஜாக்கிரதையை கடைபிடிக்கணும். அல்லேலூயா. ஆவியானவருடைய ஒரு அனுக்கிரகம் நம்ம மத்தியில இருக்கணும்னா இதெல்லாம் பார்க்கணும். கடும் சொல்லை விட்டு விடுங்கள், கடும் சொல்லை விட்டு விடுங்கள். அல்லேலூயா. ராமா ரொம்ப சத்தம் போட்டு பேசினாதான் இவங்க அடங்குவாங்க நம்ம நினைக்க வேண்டாம். பெரிய அதிகாரின்னு நினைக்கணும்னா அடிக்கடி முழங்கணும் சிங்கத்தை மாதிரி, அதெல்லாம் வேண்டாம். ரொம்ப பண்பட்ட ஊழியக்காரர்கள் மென்மையா தான் பேசுவாங்க. எனக்கு ஒரு சுவிசேஷ பிரசங்கியார் தெரியும், இப்ப இல்ல, அவர் காலமாகி விட்டார். ரொம்ப ஸ்லோவா தான் பேசுவார், ரொம்ப மென்மையா தான் பேசுவார்.
என்ன கோபத்துல பேசினாலும் சரி அவர் மெதுவாய் தான் பேசுவார். நான் ஆச்சரியப்படுறது உண்டு. அப்படிப்பட்ட பண்பு நமக்கு வரணும். வளர வளர தாழ்மை வரட்டு, வளர வளர பொறுமை வரட்டு. பிள்ளைகள் 10 வார்த்தை பட்ட பட்ட பேசத்தான் செய்வாங்க. சின்ன பிள்ளைகள் இல்லையா, பெரிய ஆளுகள் சிரிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா, பேசுங்கப்பா, பேசு பேரா பேசு, அல்லேலூயா, எல்லாம் முடியட்டு. அப்புறமா ஏதோ 2 வார்த்தை. ஒரு முறை ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் பேச வேண்டிய சூழ்நிலை. அந்த ஆளு கிறிஸ்தவ பேக்ரவுண்டை சேர்ந்தவர் தான். அப்புறம் பின்வாங்கி போயிட்டான். அவர் இடத்துல யாரும் பேச முடியாது. அந்த மனுஷன் பைபிள்ல எடக்கு மடக்கான விஷயம் எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பார். யாராவது பேச போற பிரசங்கியா இருக்க மூக்க அறுத்துருவார், ஓடி போயிடுவார். என்கிட்ட சொல்லுவாங்க, அந்த மனுஷன் ஒரு தினம் பேச முடியும். ஒரு நாள் நான் போனேன், பேசணும்னு போனேன். போய் உட்கார்ந்தான். எனக்கிட்டே அதே அடவை தான் விட்டார். மூக்க அறுக்கிற மாதிரிலாம் சில வித்தைகளை எல்லாம் காட்டினார். நான் பொறுமையாவே இருந்தேன். 1 மணி நேரம் நான் பேசல. அவரை என்ன விட்டுட்டேன். அவர் பாட்டுக்கு பேசினாரா, மனுஷன் டயர்ட் ஆகி போனார். அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவானார். இதுதான் சரியான வேலைன்னு நான் புகுந்துட்டேன். அப்புறம் நான் ஆரம்பிச்சேன், விழா வாரிய ஆரம்பிச்சேன். அவரை விட நான் பைபிள் தெரியாதவனா என்ன, நானும் நிறைய ஆரம்பிச்சேன். மனுஷனுக்கு பேசுறதுக்கு சரீரத்துல பிள்ளை இல்லை. அவர் பொறுமையா உட்காந்துட்டார். பொற சொல்றாரு, நானும் ஒரு காலம் அப்படிதான் இருந்தேன், இப்ப எல்லாம் போச்சு பிள்ளை, அல்லேலூயா, இப்ப போச்சு. 1 மணி நேரம் பேச விட்டு ஆளு டயர்டாக பண்ணவர் தான் கீழே வந்திருக்கார். ஆமா பிள்ளை, நீ சொல்லதெல்லாம் சரிதான் பிள்ளை, வா நமக்கு சாப்பிடுவோம், நீ சாப்பிடாம போகக்கூடாது. ஆமா, நீ ஒன்ன சும்மா விடக்கூடாது, எனக்கு சாப்பாடெல்லாம் தந்து அப்படி சந்தோஷமா அனுப்புனார். ரொம்ப நாள் கழிச்சு பாருங்க, நான் ஊழியத்துக்கு போவேன். நான் விசுவாசத்துல ஆண்டவருக்குள்ள போயிடுவேன். காணிக்க காத்து கிடக்க மாட்டேன், இறங்கி ஓடுவேன். பாஸ்டர் மாதிரி விரட்டி தான் காணிக்க தரணும். இதுதான் எனக்கு வழக்கம். நீங்க வாங்காட்டம் எங்க தலையில சாபம் வந்துடும் பாஸ்டர், நீங்க காணிக்க வாங்கட்டும் எங்க தலையில சாபம் வந்துருமே. சரி, அப்படியா கொடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்து வாங்கிடுவேன். இப்படி வருவேன். சில வேளை காணிக்கை கூட இருக்கும், குறைவா இருக்கும், யார்கிட்ட பேசுறது இல்லை. அது இருக்கிறத வச்சுட்டு போக வேண்டியதுதான். ஒரு நாள் இப்படிதான், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்கு போயிட்டு வந்தேன். ஏதோ தந்தாங்க, பாக்கெட்ல போட்டு வந்தேன். அது மறுநாள் திங்கக்கிழமை, கொஞ்சம் எங்களுக்கு மார்க்கெட் டே, சாமான வாங்கணும், அதுக்கு தேவையாது. நான் ஈஸியாரில் உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டே இருக்கேன். எங்க வீட்டில், பழைய வீட்டில் சொல்லுவாங்க, என்னப்பா ஸ்கூட்டரா ஓட்டிட்டு இருக்கிற ட்ருன்னு, அல்ல இல்லையோ ஜோம் பண்றதை கிண்டல் பண்ணுவாங்க. இப்படியே நான் உட்கார்ந்துருக்கேன். ஒன்றும் நடக்கல. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஆச்சு, திங்கக்கிழமை விடிஞ்சு 10 மணிக்கு போல சந்தைக்கு போலன்னா என்னத்த இருக்கு, இதை வச்சுட்டு எங்க போறது. இப்படி இருந்தா ரொம்ப நாளைக்கு முன்ன என் மூக்கறுத்தாரு அந்த ஆசாமி. என்ன மூக்கறுத்து பேச விடாம செய்தாரு. கடைசியில சரண்டர் ஆனாரு. எனக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பினாரு. அந்த ஆளு என் வீட்டுக்கு, என்ன வீட்டுக்கு தேடி வர்றாரு. ஒரு நாளும் வரமாட்டார். பயங்கரமான ஆளு. ட்ருன்னு வந்துட்டார். என்னடா இவர் வந்திருக்கு, என்ன அங்க திடீர்னு வந்திருக்கீங்க, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவர் கொஞ்சம் ரூபா எடுத்து என் பாக்கெட்ல, ஒரு ஃப்ரெண்டு பாக்கெட் இருந்து படக்கன்னு என் பாக்கெட்டுக்குள்ள வச்சார். என்ன அங்கிள், என்ன விஷயம்? இல்ல உனக்கு உள்ளதப்பா, உனக்கு தரணும்னு எனக்கு தோணிச்சு கொண்டு வந்தேன். என்ன மூக்கறக்கன முயற்சி பண்ண ஆளை கொண்டு அன்னைக்கு இருந்த குறைய தீக்கிறதுக்கு காசு கொடுத்து அனுப்பியிருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்படியெல்லாம் அனுபவம் வரும். அதுல எல்லாம் ஆண்டவர் நம்ம நடத்துவார். அல்லேலூயா. பொறுமை வேணும், தாழ்மை வேணும். நான் ஊழியக்காரனாக தெரியுமா, நீங்க இப்படி எல்லாம் நினைக்கப்படாது தெரியுமா, ஒன்னும் ஆத்திரப்படப்படாது. சரி, பேசினா பேசிட்டு போறாங்க. ஒரு தாழ்மையை கேட்டுக்கொள்வோம். அவங்க தன்னால வருவாங்க. நாம தவறா பேசிட்டோம், மன்னிச்சிருங்க பாஸ்டர். அநேக சந்தர்ப்பம் எனக்கு உண்டு, மன்னிச்சிருங்க பிரதர், நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் தான் ஒரு வார்த்தையும் பேசல, நீங்க தான் சொல்றீங்க, நீங்க தான் மன்னிப்பு கேட்டு போறீங்க. இல்லையோ எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, பாடுகள் உண்டு. நீ பொறுமையாயிரு, வார்த்தையை விடாது. வார்த்தையினால தீமை வரப்போகுது. குடும்பத்தை கெடுத்து போடாது. உன்னை கொண்டு கட்ட முடியாட்டால் சும்மாயாவது இருந்து தொலைய வேண்டியதானே. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டாங்கப்பா, என்ன கொண்டு கழியாது, இந்த மனுஷனை சரி பண்ண என்ன கொண்டு முடியாது, இந்த பிள்ளைகளை மேய்க்க என்ன கொண்டு முடியாது, நீர் தான் பார்க்கணும். அந்த ஆண்டவர்கிட்டையாவது கொடுக்கப்படாதா, உன் பிள்ளைகளை ஆண்டவர்கிட்டையாவது கொடுக்கப்படாதா, உமக்கு தாரு. ஏன் பிறக்கிறதுக்கு சூழ்நிலைக்கு முன்னாலே இந்த பிள்ளைய உமக்கு தந்திருக்குவேன்னு என் அம்மா சொல்லியிருக்காங்க. அப்படி பொருத்தனை பண்ணனால ஒண்ணுமே தெரியல. இப்ப நான் அவருடைய நாமத்துல பேசுறேன். இல்ல உனக்கு வளர்க்க முடியாட்டா, அப்பா உமகிட்ட தாரேன், என் பிள்ளைய வளர்த்து உமக்காக வச்சுக்கிட்டோன்னு சொல்லப்படாதோ. உலகத்தின் வழிகளை எல்லாம் உன் பிள்ளைகளை நடத்தாது, தீமையின் வழிகளில் பிள்ளைகளை நடத்தாது. பிள்ளை தவறு செய்தால் அதுக்கு ஒரு தண்டனை பண்ணு. இது தப்பு மக்களேன்னு சொல்லு. நீ வாழ்க்கையின் எல்லா காரியம் படிச்சது, உனக்கு எல்லா காரியம் தெரியும், பிள்ளைகளுக்கு சில தெரியாது. உன்னை சொல்லி கொடுக்க தானே வச்சிருக்கு. இல்லைன்னா வானத்துல இருந்து பனங்கா போட்டுறது மாதிரி பிள்ளைகளை 5 ஆண்டவர் போட்டிருப்பார்.
உன் கையில தர வேண்டிய அவசியம் இல்லை. பெரம்பை கையாடாதவன் மகனை பகைக்கிறான்னு சொல்லி இருக்கு. சிக்ஷையெல்லாம் கொடுக்கணும். பிள்ளைகளா வளங்கு, பேயா வளர்த்துறாத, அப்புறம் ஒன்னு கடிச்சு கோதாரி போடும். ஹல்லேலூயா. பிள்ளைகளா தானே வளர்க்குறீங்க. பிள்ளை வளர்க்குற லட்சணத்தை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஓ, பயந்து செத்துருவான். அந்த பிள்ளைய பார்த்து தாய் பயந்து சாவரா. 10 மாசம் சுமந்த நீதானம்மா பெத்தா, இதுக்கு பாலும் தேனம் கொடுத்த நீதானம்மா வளர்த்தா, எதுக்கு பயந்து சாவர? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துல நெல்லு, கர்த்தருடைய சமூகத்துல போய் நெல்லு. சொல்ல வேண்டியது மட்டும் அளவா சொல்லிட்டு பேசாம போய் உட்கார். ஹல்லேலூயா. உன்னை தேடி வாரானா இல்லையா பாரு, உன்னை தேடி வாராளா இல்லையா பாரு. நீ ஒன்னும் தேடி போண்டா. ஹல்லேலூயா. ரொம்ப மிரட்டுனா சொல்லு, டேய் உன்னை பெத்தவன் நான்டா போடா, வம்பினால வருவேன் நீ என்ன நினைக்காத. ஹல்லேலூயா. தைரியமா சொல்லம்மா. கர்த்தருக்குள்ள நெல்லு, கர்த்தர் உன் பிள்ளைகளை நடத்துவார். எல்லாம் மிரட்டுவாங்க, அவங்கள நல்ல உருட்டெல்லாம் உலகத்துல எல்லாம் நடக்கிறத சொல்லுறேன். பிள்ளைகளை கவனமா விளங்கு, ஜாக்கிரதையா விளங்கு. தெரிஞ்சதை சொல்லி கொடு, தெரியாட்டா ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. தகப்பன் பாரு அப்படிதான் ஞானம் அவர் நல்ல மாதிரியா இருக்க பாருங்க. உலகத்தின் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. கற்பனை கேட்டா அது காரியங்கள் எல்லாம் வருது. அதனால எப்படி வளர்க்கணும்னு தெரியலதான். உண்மையை சொல்றேன், அநேக வேளை நமக்கு ஞானம் இல்லை. இந்த காலத்துல இந்த பிள்ளைய நான் எப்படி வளர்ப்பேன் என்று நாம தயங்குகிறோம். ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடு. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு. பிள்ளைகளுக்கு நடவடிக்கையை பார்த்தா உனக்கு தெரியணும், இந்த பிள்ளைக்குள்ள இந்த பிசாசு ஏறி இருக்குன்னு உனக்கு தெரியணும். பயலுக்குள்ள இந்த பிசாசாக ஏறி இருக்கு. நல்ல பெற்றோரெல்லாம் பிள்ளைகள் வளர்ந்து வருவாங்க. சில சூழ்நிலையில் அப்படி நடக்கும்போது இந்த பிள்ளைகளை பற்றி கணவன் மனைவிக்குள்ள பேசிக்குவாங்க. கேட்டியா, குட்டிக்குள்ள இந்த பேய் ஏறி இருக்க மாதிரி தெரியுது பார்த்துக்கோ. நேர சொன்னா சண்டை வந்துட போகுது. அப்படி சொல்லாம கணவன் மனைவியா பேசிக்குவாங்க. குட்டிக்குள்ள இந்த பேய் ஏறி இருக்கு பார்த்துக்க, நம்ம கவனமா ஜெபம் பண்ணோம். பயல இந்த பேய் அலக்கழிச்சது பார்த்துக்க, நாம கவனமா ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அல்ல இல்லையோ. ஆமா, உங்களுக்கு அந்த அறிவு இருக்கணும். இல்ல பிள்ளை படிச்சு பாஸ் ஆயிட்டு, அது பிஏ எம்ஏ 1ஆம் கிளாஸ் அடிச்சுட்டு, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் அடிக்கிறது காரியம் இல்லை. பே உள்ள இருந்தோன்னா புள்ள உனக்கு கிடையாது, அது உனக்கு தெரியணும். அல்ல இல்லையா. அது படிச்சு என்ன பட்டம் வாங்கி என்ன, அது ரட்சிக்கப்படட்டு, அது மனம் திரும்பட்டு, அது தேவ ஆவியில நடத்தப்படட்டு. அதுக்காக கவனமாயிரு. படிச்சு பட்டம் பெற்றதுக்குன்னு நீ சந்தோஷப்பட்டு இருந்தேன்னா பே அடிச்சுக்கிட்டு போயிடுவான், அவன் கொண்டு போயிடுவான். பாஸ்டர் புள்ள படிச்சட்டு பாஸ்டர், படிப்பு முடியட்டு பாஸ்டர், அதுக்கு பிறகு மனம் திரும்பலாம் பாஸ்டர், கொண்டப்படலாம் பாஸ்டர். அவளுக்கு நிறைய படிக்கிறதுக்கு கிடக்கு. நீ நினைப்பா படிச்சு முடியட்டுன்னு, பிசாசு அதுக்குள்ள கொண்டு போயிடானே என்ன செய்யறதுக்கு? அவன் பொறுக்கலையே. நீ ரொம்ப பொறுமைசாலி, பொறுக்கணும் பொறுமை வேணும், உனக்கு பொறுமை அதிகம். ஆனா பிசாசு பொறுக்கலையே. அவன் 15 வயசுல இருந்தே விடையலையே. 15 ஆச்சுன்னு விடையா செய்ய. நீ உலகத்தை பார்க்கலையா, பத்திரிகையை பார்க்கலையா, அவன் கொண்டு பிறகு முந்திக்கிடுவான். அதுக்கு பிறகு நீ ஐயோ நான் எதிர்பார்க்கல பாஸ்டர், பறந்து போயிட்ட. நீ விளைப்பாயிரு, ஞானமாயிரு. உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காக அழ சொல்லி இருக்கார். ஆடம்பரத்தை போட்டு அழகு பார்த்துட்டு இருக்காது, பேசாத அலக்கழிச்சு போடுவான். எனக்கு தெரியல. ஆமா, இனி வர்றதெல்லாம் தான் பெருசங்கம். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, நீ கவனமாயிரு. கர்த்தரை கனம் பண்ணி பிள்ளைகளை வளர்த்து. இப்படி எல்லாம் நடந்தா சில பெற்றோர் சொல்றாங்க, இப்படி எல்லாம் நடந்தா ஒரு மாப்பிள்ளையை பார்க்க முடியாது, ஒரு கணவனை பார்க்க முடியாது. ஒன்ன படைச்சார், உனக்கு ஒரு புருஷனை தந்தா, அவர் தானே ஏற்ற துணையை உண்டாக்குனார்னு எழுதியிருக்கு. உன் பிள்ளைக்கு அதை செய்வார், அவருக்கு உரிய காலத்துல செய்வார். நீ கொஞ்சம் பாடுபடணும். சும்மா ஒரு நிமிஷத்துல ஒன்னும் அடிக்க முடியாது. விசுவாசத்துல நெல்லுங்க. உங்க விசுவாசத்தின் அளவு என்ன, ஆவிக்குரிய அனுபவம் என்ன, நீங்கள் நடக்கிற பாதை என்ன, நீங்கள் சகிக்கிற போராட்டங்களை சோதனை என்ன, நீங்கள் வெற்றி பெற்ற அனுபவம் என்ன, அதை ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். பரவாயில்ல, இந்த ஆளுக்கு இப்படி ஒரு காரியத்தை மேட்சாக்கணும். அல்லேலூயா. இது வாரக்கு முன்னால எனக்கு அப்படி தரணும், எனக்கு இப்படி தரணும்ல நீ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்குன்னு ஒரு தகுதி இருக்கும், உனக்குன்னு ஒரு தகுதி இருக்கும். அதுக்கேற்ற காரியத்தை ஆண்டவர் செய்ய முடியும். நீ தகுதிப்படும்படி கர்த்தருடைய பலத்தை கரத்துக்குள்ள மாத்திரம் நீ அடங்கி இரு. கர்த்தருடைய பலத்தை கரத்துல மாத்திரம் நீ அடங்கி இருக்க பழகு. அல்லேலூயா. அவருடைய வேலையில் அவர் செய்வார். நீயோ அப்படிதான். என்னுடைய காரியத்தை ஆண்டவர் செய்வார். அது கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணணும், உரிய காலம் ஜெபம் பண்ணணும். அனுபவத்தோட தான் பேசுறேன். தனியா ஆண்டவரோட நடந்த மனுஷன் தான், நடக்கிற மனுஷன் தான், ஒரு தனட்டையும் உதவி கேட்காம ஜெபத்திலே இருக்கிறவன் தான். அவர் நடத்தி வந்த பாதை நான் நினைக்கிறேன். எத்தனை ஆபத்தான காரியம் தெரியுமா, எத்தனை விஷயத்துல நான் விழுந்திருக்கணும் தெரியுமா, என்ன அவர் தூக்கி இருக்கிறார். சில வேளை
ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க சொல்றாங்க, நாங்க விழுந்துட்டோம் ஐயா, எங்க வாழ்க்கையில இப்படி வந்துட்டோம் ஐயா. நான் சொல்லுவேன், நான் பெருமையா சொல்லல, நான் ஆண்டவரை நேசித்து நடந்து பழகின ஒரு மனுஷன். அவர் என்னை நடத்தி வந்த பாதையை நான் திருப்பி பார்க்கிறேன். எத்தனையோ ஆபத்து, எத்தனையோ மோசம், எத்தனையோ தந்திரமான வழிகள், எனக்கு தெரியாத காரியம், இதுதான் சரின்னு நான் நினைக்கிற சூழ்நிலை எல்லாம் இருந்து இல்லை இல்லை, அவர் அதை விடுற பாடல, அவர் பிடிவாதமாய் அவருடைய பாதையில கொண்டு வந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன், இப்படி ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நடத்தி இருந்தா எப்படி மனுஷனுக்கு இடர்ல வர முடியும்? நமக்கு தெரியாத அளவு அவர் பொறுப்போடு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது உன்னுடைய ஒப்பு கொடுத்தலை பொறுத்தது, நீ ஆண்டவருக்கு எவ்வளவு ஒப்பு கொடுக்கிறாங்கிறத பொறுத்தது. உலகத்தை பாதி ஆண்டவரை பாதின்னு கொண்டு தெரிஞ்சேன்னா சரி, அவங்க அப்படியே போட்டு அவர் விட்டுற போறார். நீ ஆண்டவருடைய கருத்துல அடங்கி இருக்கணும். அவருக்கு ஒன்ன தெரியாதா? அவர் ஒன்ன படைக்கவில்லையா? உனக்கு காரியங்களை ஏற்படுத்த தெரியாதா? அப்படி உன் காரியங்களை புறப்படுக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்காய் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லவர். உனக்கு பிரச்சனை வந்தா நீ உலகத்துல போய் திடீரென்று பரிகாரம் தேட முடியாது. உனக்கு வேற ஏதாவது சிக்கல் வந்தோ மற்ற உலகத்தார மாதிரி நீ போய் பரிகாரம் தேட முடியாது. ஏன் தெரியுமா? உன்னுடைய பரிகாரம் உன்னை அழைத்த ஆண்டவரிடத்துல தான் இருக்குது. அதை மனுஷன் தர மாட்டான், பிசாசு தர மாட்டான். அதனாலதான் கடந்த காலங்களில் வியாதி வந்தா, சிக்கலான சூழ்நிலை வந்தா மருத்துவமனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கர்த்தரிடத்திலே காத்திருப்போன்னு இருந்தாங்க. அல்லேலூயா. அது ஒரு நல்ல பழக்கம் தான். மருந்து எடுக்கிறது தப்புன்னு சொல்லல, ஆனா அதை விட அதிகமா கர்த்தர் செய்தா நல்லது தானே, அது பாதுகாப்பானது தானே, அவர் தந்தா நல்லது தானே என்று ஒரு உயர்ந்த நம்பிக்கை இருந்தது, ஒரு எண்ணம் இருந்ததுனால அப்படி இருந்தாங்க. கர்த்தர் அப்படி செய்திருந்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உலகம் உனக்கு பரிகாரம் செய்யாது. உனக்கு பரிகாரம் செய்யறவர் ஆண்டவர் தான். அவர் பரிகாரம் செய்யற வரைக்கும் நீ அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு நாளானாலும் இருந்துதான் ஆக வேண்டும். விடுதலை அவர்கிட்ட தான் வரணும். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உன் உள்ளத்தை நிரப்புகிறது வரைக்கும் நீ ஜெபம் பண்ணி கொண்டுதான் இருக்க வேண்டும். உன் உள்ளத்தை நிரப்புகிற அந்த பாரமான காரியங்கள் உன் உள்ளத்தை விட்டு வெளியேறுகிற வரைக்கும் நீ ஜெபித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உனக்கு ஒத்தாசை வரும் கண்மலை மாத்திரம் நீ நோக்கி பார்க்கணும். கர்த்தர் உன்னை நடத்த முடியும். கர்த்தர் உனக்கு உன்னோட பேச முடியும். மறைவான ரகசியங்களை சொல்லி தர முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இணைஞ்சு நடந்தோம், உன்னதமானவரோடு இணைஞ்சு நடந்ததும் அவர் வரும்போது அவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஏனோ தானோ கிறிஸ்தவம் இல்லை. ஒரு வேலைக்காக, ஒரு படிப்புக்காக, ஒரு சுகத்துக்காக, ஒரு பிசாசின் கிரியையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக மாத்திரம் வந்து போறது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு இணைக்கப்பட்ட அனுபவம். நான் திராட்சை செடியா இருக்கிறேன், நீங்கள் கொடிகளா இருக்கிறீர்கள். திராட்சை செடியில கொடியா இணைஞ்சிருந்தாலும் நீ கனி கொடுக்க முடியும். உன்னை வெட்டி வெளியே போட்டோம் நீ காஞ்சி சருகா போயிருவோம். ஆண்டவரோடு இணைஞ்சிருக்க பார்ப்போம், ஆண்டவரோடு இணைந்து வாழுவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற வாழ்க்கை, உலகத்தோடு யுத்தம் பண்ணுகிற வாழ்க்கை, இது போராட்டத்தின் வாழ்க்கை, இது பிரயாசப்படுகிற வாழ்க்கை, கற்று பரிபூர்ணம் அடைகிறதான ஒரு வாழ்க்கை, வெற்றி இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதான வாழ்க்கை, ஜீவ கிரீடத்தை பார்த்து ஓடுகிறதான ஒரு வாழ்க்கை, அந்த பிரகாசமுள்ள மகிமை மட்டும் பார்த்து ஓடுகிறதான ஒரு வாழ்க்கை. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். வாழ்க்கை முழுவதும் எனக்கு போராட்டம் தான், ஊழியத்திலே போராட்டம் தான். நல்ல போராட்டமாய் அதை நான் எடுத்துக்கொண்டேன். விசுவாசத்தை விட்டு வழுகவில்லை, அதை விட்டு விடவில்லை, அதை பலமாய் நான் படித்துக் கொண்டேன். நான் இதோ ஓட்டத்தை முடிக்கிறேன்பா, நான் சந்தோஷமாய் முடிக்கிறேன். தீமோத்தேயுவே, எனக்கு ஜீவ கிரீடம் வச்சிருக்கு, பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை வச்சிருக்கு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பவுலை போல, பரிசுத்தவான்களை போல, பேதுருவை போல நான் ஓட முன் வரணும். அவர்கள் இப்ப வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு ஓடினாங்க, பிரகாசமுள்ள வெடிவெளி நட்சத்திரத்தை பார்த்து பிரகாசிக்கிற சுடர் ஒளியாய் ஓடினாங்க. இப்ப வெற்றியை பெற்று விட்டார்கள். நீ சாகும் போது, வாழ்க்கையை முடிக்கும் போது உனக்கு என்ன கனம் இருக்க முடியும்? உன் உள்ள உன்னை பார்த்து சொல்ல முடியுமா, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்ல முடியுமா? சில சீனியர் பாஸ்டர்ஸ் கடைசி காலத்தில் அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவங்க பேசுவாங்க, பாஸ்டர் பிரதர் நான் அங்க போய் சுவிசேஷம்
பிரசங்கம் பண்ணினேன், இங்க போய் அடிபட்ட பாஸ்டர், அதை செய்த பாஸ்டர், நம்ம பேச விட மாட்டாங்க. அவங்க செய்ததெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க போனேன், இங்க பிரசங்கம் பண்ணினேன், அங்க 3 ஆத்துமா, இங்க 2 ஆத்துமா, ஓ என்று அவர்கள் சொல்லி மகிழ்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு முறை கர்த்தருடைய சுவிசேஷத்தை நான் சபையில அறிவித்து விட்டு நான் கீழே இறங்கினேன். ஒரு வயசானவர் வந்தார், ஷேக்கன் பண்ணினார், பக்கத்தில் வாங்க உட்காருங்கன்னு சொன்னார். அவர் செய்த ஊழியத்தை பற்றி சொன்னார். நான் இப்படி பெரிய பாவியா இருந்தேன், என்ன ஆண்டவர் அழைச்சான், இப்படி கொண்டு போனார், அப்படி கொண்டு போனார், அந்த ஒளியம் இந்த ஒளியம் நிறைய செய்ய ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தினால குதிக்கிறார். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு செய்தேன், உனக்கு அப்படி ஒரு நிறைவு வர முடியுமா? நான் இதெல்லாம் செய்தேன். பவுல் திரும்பி பார்க்கிறார், கொஞ்ச நாள் ஓட்டம் நல்லா ஓடி இருக்கேன்பா, நல்லா ஓடி இருக்கேன், கரெக்ட். ஹல்லேலூயா. ரொம்ப திறமையா ஓடி இருக்கேன், எனக்கு கொடுத்த பலன் முழுசும் பயன்படுத்தி இருக்கேன். ஒரு நிறைவான இருதயத்தோடு நீ சாவியா? நிறைவான இருதயத்தோடு வாழ்க்கை முடிக்க முடியுமா? அதை நாம யோசிக்கணும். நித்திய கன மகிமை நமக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நித்திய கன மகிமை நமக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்பாய் உலகத்தை ஜெயித்தவர் இதோ நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஸ்தேவான் நிற்கிறான், கர்த்தருடைய வசனத்தை அவன் பேசுகிறான். சுற்றிலும் பல்லை கடிக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள், கல்லுகளை எடுத்து நிற்கிறார்கள். அவன் முகம் பிரகாசிக்குதையா, அவன் முகம் பிரகாசிக்குதையா. அவன் வானத்தை பார்க்கிறான். எல்லாரும் கல்லறியும் போது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதோ வானம் திறந்திருக்கிறதையும் பிதா தேவனுடைய மகிமையும் அதற்கு பக்கத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் காண்கிறேன். ஹல்லேலூயா. கல்லு விழுந்திருக்கு, தலையில கல்லு விழுந்த தலை உடைஞ்சிட்டு இருக்கு. அவன் சொல்றான், அதோ நிற்கிறார். நான் பாருங்க, நான் ஒரு ஊழியர் சொன்னார், பிரசங்கத்தில் சொன்னார், பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிற ஆண்டவர் தேவானை வரவேற்பதற்கு எழும்பின இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவானை வரவேற்பதற்கு எழும்பின இருக்கிறார். அற்புதமான ஒரு காட்சி தான். ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு சற்று ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஹல்லேலூயா. துவண்டு போவாதிருங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. நான் இப்படி பிரசங்கம் முடிச்ச போறேன். சரி. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். நாம் தலைகளை தாழ்த்துவோம், நாம் தலைகளை தாழ்த்துவோம். எல்லாரும் தாழ்த்துங்க. நிறைய பேசியாச்சு, நிறைய பேசியாச்சு. கடைசி நாள் கூட்டம் கொஞ்சம் பெந்திட்டு கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம், கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போதே அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாள் சுதந்தரிப்பேன், அந்த நாடு சுதந்தரிப்பேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை நடந்து நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்து நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை தோடை தேடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை தோடை தேடுவார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டத்தால் சகித்தது நான். இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன்.
இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாள் அந்த நாள் சுதந்தரிமே. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் விளைப்பார்? இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் விளைப்பார்? என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் விழுந்து படைந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த போட்டும் ஜெயத்துடன் முடியும். அந்த நாள் சுதந்தரிப்பேன், அந்த நாடு சுதந்தரிப்பேன். வீணை நாதம் தொன்னி தேடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் தொன்னி தேடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னையும் பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பட்டதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் விழுந்து படைந்து ஆனந்த கண்ணீர் வடித்தே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாள் சுதந்தரிப்பேன், அந்த நாள் சுதந்தரிப்பேன். பலியாக காணிக்கையாக படைத்தேன் உமக்காக. பலியாக காணிக்கையாக படைத்தேன் உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம்மடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம்மடிமை. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும்போது அவர் பாதம் விழுந்து படைந்து ஆனந்த கண்ணீர் வடித்தே.
எந்த ஓட்டம் கையத்துடன் முடியும். அந்த நான் சுதந்தரிப்பே, அந்த நான் சுதந்தரிப்பே.